அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு. டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்கம் உலக திருக்குறள் மையம் உடன் இணைந்து நடத்தும் குறள் உலக நூல் சாதனை மாநாடு என்ற இந்த அரிய ஒரு நிகழ்ச்சியை நாம் எல்லோருடைய கூட்டு முயற்சியால் நடத்த இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக பொறுப்பாக உலகுக்கு திருக்குறள் என்ற ஒரு நூல் வெறும் ஒரு அறிவு நூல் மட்டுமல்ல, ஒரு ஆக்க நூல், ஒரு ஊக்க நூல், மனங்களை சுத்தப்படுத்தும் ஒரு ஆன்மீக நூல் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணப்பாடாக இருக்கிறது. ஏதோ ஆய்வு என்பது நம்முடைய திறன்களை மட்டும் கூறும் ஒன்றாக அமையாது, மக்களை ஒன்றுபடுத்தும், இன்னொருவரையும் நம்மை போல் பாவிக்கக்கூடிய அந்த பண்பட்ட உணர்வை வலுப்படுத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆய்வு மாநாடுகள். இதில் 24 ஆய்வாளர்கள் பேச இருக்கிறார்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நமது டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கம் உலக திருக்குறள் மையம் இணைந்து நடத்தும் குறள் உலக நூல் சாதனை மாநாடு 100வது அழைப்புதல். இந்த நிகழ்ச்சியின் தலைமை ஏற்று நடத்தி தருகின்ற மதிப்புமிகு திருக்குறள் புரவலர் திரு அன்பழகனார் ஐயா அவர்களை பலத்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்பதில் இந்த மன்றம் பெருமை கொள்கிறது. அதே போன்று முன்னிலை வகிக்க இருக்கின்ற முனைவர் பேராசிரியர் மருத்துவர் கோபிநாதன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். குரல் வாழ்த்து பாடிய அன்பு சகோதரி பாட்டுத்தன்றலார் திருமதி வைதேகி சந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியின் சிறப்புரை ஆற்றி இந்த நிகழ்ச்சியை பல சிறப்புகளுக்கு உள்ளாக்கி பல சாதனைகள் புரிந்து இருக்கும் நமது டாக்டர் மூவா நற்பணி சங்கத்தின் பொதுச் செயலாளர், திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தின் நிறுவனர், நெறியாளர், அரங்கங்களின் பேரரசர் முனைவர் தாமோதரன் ஐயா அவர்களை பலத்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்று இந்த மன்றத்தின் இந்த நிகழ்ச்சியின் தலைமை வகித்திருக்கின்ற எங்கள் பெருமதிப்பிற்குரிய முனைவர் திருமிகு வி.சி. கமலக்கண்ணன் ஐயா அவர்களை பலத்த கரவொலியோடு வருக வருக என மகிழ்ச்சியுடன் வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் 24 தலைப்புகளில் ஆய்வு தலைப்புகளை தந்து ஆய்வு கட்டுரை எழுதிய முனைவர் பா. அமுதா அவர்களையும், திருமதி ஆர்த்தி சந்திரசேகரன் அவர்களையும், திருமதி ஆ. கயல்விழி அவர்களையும், திருமதி ஆ. காந்தா அவர்களையும், திரு வே. கார்த்திகேயன் அவர்களையும், திரு லோ. சரவணன் அவர்களையும், திருமதி சித்ரா மண்டல் அவர்களையும், திருமதி திரு குருசங்கர் கனகராஜன் அவர்களையும், வழக்குரைஞர் திருக்குறள் கா. செல்வராசு ஐயா அவர்களையும், திரு சேரன் கோபிநாத் அவர்களையும், முனைவர் திருக்குறள் மாமணி தாமோதரன் ஐயா அவர்களையும், பா. தென்னரசு அவர்களையும், ஆசிரியர் நிர்மலா தேவி அவர்களையும், நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களையும், திருமதி பிரேமா ஞானமுருகன் அவர்களையும், திருமதி வே. பொற்கொடி அவர்களையும், திரு மதன்குமார் அவர்களையும், திருமதி மோகனா அவர்களையும், திரு ராகவேந்தர் அவர்களையும், திரு ராஜதுரை அவர்களையும், திருமதி வைதேகி சந்திரன் அவர்களையும், ஷெரின் சுரேஷ் அவர்களையும், கன்ஷிகா சுரேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று வருகிறோம். அதே போன்று இந்த ஆய்வு கோவை வெளியிடுபவர் திருக்குறள் புரவலர் மதிப்புமிகு அன்பழகனார் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த நூலை முதற்படி பெறும் திருமிகு சந்திரசேகரர் தலைமை ஆசிரியர் ஓய்வு அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை
இந்த நிகழ்ச்சியை இணைப்புரை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்ற கவிஞர் முனைவர் அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்களையும் திருமிகு ஜான் அவர்களையும் வருகை என வரவேற்று நன்றி உரையாற்ற இருக்கின்ற திரு முத்துப்பாண்டியன் அவர்களையும் வருகை என வரவேற்று நன்றி பாராட்டி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சார்புடைய திருக்குறள் படிக்கிறது தான் என்னுடைய ரொம்ப விருப்பம். அதோட தினம் ஒரு திருக்குறள் மூலியமா அதை ரொம்ப ரசித்து கேட்டுட்டே இருக்கிறதுல நான் சுருக்கமா ஒரு பொருத்தி சொல்லணும்னு சொல்லி சார் சொல்லுவாங்க. அந்த இதுல ஒரு 4 குறள் சொல்றேன். யாரும் கையில் இருந்ததுன்னா ஆப்ப எடுத்துக்கலாம். இல்லை நான் 109 குறள் கொன்றன இன்னா செய்யும் அவர் செய்த நன்றொன்று கெடும் அப்படிங்கிறது 3 குறளை வந்து பொருத்தமா ஒரு 109, 156, 313 எடுத்துங்க. இது 3 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு நண்பர் யாரோ ஒரு தப்பா வந்து அந்த நண்பரை சொன்னது கோபம் வந்துடும். கோபம் வந்து அந்த நண்பரை அடிக்கிறதோ கொலை பண்றதோ கூட போவோம். அப்ப பண்ண போவாதுப்பா நிப்பாட்டு, அவரோட ஒரு நாள் சாப்பிட்டதோ டீ சாப்பிட்டதோ தண்ணி கொடுத்ததோ நினைச்சு பார்த்து நில்லு அப்படின்னு சொன்னா படிச்சிருக்கவங்க குரான் நின்றுவாங்க. படிக்காதவங்க கொஞ்சம் கோவம் வந்து போய் அடிச்சுட்டே வந்துருவாங்க. அடிச்சுட்டு வரப்பதான் 2 பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறதுக்கு அந்த குரல் சொல்லுவாரு. அந்த இதை வரணுட்டா பொறுத்துக்கிட்டவங்க நல்லா இருக்கலாம். நாம போய் கொலை பண்ணிட்டா அன்னைக்கு உள்ள போறதுலாம், அது மாற்றம் இல்லை. 313 குரல் என்ன அப்படின்னா, செய்யாமல் செற்றாருக்கு இன்னா செய்யாமை செய்த பின் ஒய்யா பெரும் தரும். குற்றம் நடத்தி நீங்க எதுவுமே செய்யல, நீங்க எதுவும் செய்யல, ஆனா உங்களை வந்து ஒருத்தர் நீங்க தான் செஞ்சீங்க அவங்களுக்குறாரு. அவங்க மேல நீங்க ஒரு வாரம் பொறுத்து போறீங்க, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நீங்க மேல முடியாத துன்பத்துல போய் மாட்டீங்கன்னு சொல்றாரு. அதனால நீங்க எந்த இதுலயும் பொறுத்து போறது பெற்றுங்கிறது இதோட ஒரு பெற்ற குரல் இல்லை. இதுக்கு அடுத்த குரல் தான் அழகான சொல்லியிருப்பாரு. என்ன செய்தாலே ஒருத்தர் அவர் நாள நன்மை செஞ்சோன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு முந்தின குரல் இந்த குரல் 313. இந்த 3 பொருத்தமா வருதுதான். நம்ம கோபத்தை வந்து எந்த இது இல்லை. இது அப்படியே தொழில நான் நடைபெற்றிட்டு இருக்கேன். நிறைய ஆக்சிடென்ட், நிறைய விபத்து. சரி உடுப்பா கம்னு அப்படிங்கிறத கடைபிடிச்சுதான் இது இப்படி நீங்க தவறு செஞ்சா செய்ய ஒரு கமன் அப்படின்னு சொல்லி பொறுமைதான் இதை எடுத்துட்டு போயிருக்கோம். அதுக்கு அடுத்து 504 குறள். குணம் நாடி குற்றம் நாடி அவர்கள் மிக நாடி மிக்க குரல். யாரும் குற்றம் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. அதனால அவங்ககிட்ட இருக்க நல்லதை மட்டும் எடுத்துங்க, கெட்டதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு அழகா சொல்லுவாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாமே இந்த இயற்கையை மதிக்கணும், பிரபஞ்சத்தை மதிக்கணும், எல்லாரையும் மதிக்கணும்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிறதா. எல்லாரும் பிறப்பாளா ஒண்ணுதான், உயிரினம் பூரா ஒண்ணுதான், அதுல மாற்றம் இல்லை. நீங்க செய்யற தொழிலால மட்டும்தான் வேற்றுமையா தெரிவிங்க, அதை கடைபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது பகுத்துண்டு ஓம்புதல் பல்லுயிர் நூலோர் தோன்றோர் எல்லாம் தலை, இதுதான் அதை சார்ந்ததுதான். அதுக்கடுத்து அரணியினும் இன்பமீனும் இன்பமீனும் தீதின்றி வந்த பொருள், இது அது அற்புதமா இருக்கும். அதுக்கு அடுத்த இந்த 2 குறள் என்ன கேட்டீங்கன்னா, 1023வது குறள். அதுல குடிசையில் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டு தான் முன் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க உங்க தொழிலை கரெக்டா செஞ்சீங்கன்னா கடவுள் வேண்டி வர்ணிக்க நீங்க வந்து நினைக்கிறேன்னு சொல்றாரு. இது வந்து அந்த எந்த மாற்றமே கிடையாது. நீங்க உங்க வேலைய உங்க கணக்க உங்களுக்கு மனசாட்சி கரெக்டா இருந்ததுன்னா அந்த வேலை 100க்கு 100 சக்சஸ் ஆகுது. எனக்கு அப்படிதான் வேலை கிடைச்சிட்டே இருக்கு, அதுல மாற்றமே இல்லை, இதுல எந்த மாற்றமே இல்லை. அதுக்கு அடுத்த 594 ஆக்கம் அதிர்வினையா செல்லும் அசைவில்லா ஊக்கமுடைய அது. நீங்க ஊக்கத்தோட உங்க வேலையை நீங்க செஞ்சுட்டு இருந்தா தெய்வம் உங்க வீட்டுக்கே வந்து காசு கொடுத்துட்டு போயிடுவாரு. இதுவும் எனக்கு நடந்துகிட்டே இருக்கு, இதுல எந்த மாற்றமும் இல்லை. உண்மையா சொல்லணும்னா இப்ப வீட்டுக்கு வரதுக்கு முன்னே எனக்கு போதான் ஒரு ஆர்டர் வந்தது. 1200 கோடி ரூபாய் வேலை இதோட ஜெயிச்சுட்டேன். இப்போ அந்த வேலை மீட்டிங் இருக்கு சார் அப்படின்னேன். இல்ல வந்துட்டு போங்க அப்படின்னாங்க. வரேன். இது நான் எந்த சிரமம் பண்ணல, என் வேலையை கரெக்டா செய்யறேன். இந்த கடவுள் வந்து துணை நிற்கிறாரு. இந்த அத்தனை குரல் எனக்கு துணை நிற்குது. இதுதான் உண்மை. இதுக்கு எனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நேரா எல்லாம் வந்தீங்கன்னா ஆபீஸ்ல காட்டலாம். அதனால எல்லாத்தையும் எனக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் வந்து நம்பிக்கை. நெகட்டிவ் சொல்ல வேண்டாம், பாசிட்டிவா சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே
பார்க்கலாம். நம்முடைய டாக்டர் திருக்குறள் மூவா அவர்களுடைய திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய உலக சாதனை மாநாடு நம்முடைய உலக திருக்குறள் மையத்துடன் இணைந்து நாம் நடத்த இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு போற்றற்குரிய நிகழ்ச்சி என்பதிலே இருவேறு கருத்தில்லை. திருக்குறளை 2 மதிப்பெண்களுக்காக 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் இதே பள்ளிக்கூடத்தில் நான் பயின்ற நினைவுகள் எனக்கு உண்டு. அதையும் கட்டாயப்படுத்தி அந்த குறள் சரியாக எழுதுவோமா, தவறிழைத்து விடுவோமா, ஒற்று காணாம போயிடுமா, அதற்கு ஆசிரியர் நம்மை கடிந்து கொள்வாரா என்று எண்ணிய காலங்கள் போய் இந்த திருக்குறள் அதை வாழ்வியல் நூல்னு நம்ம படிக்கல, மனப்பாட நூல் என்று படித்தோம். ஆனால் இன்று அதை ஒரு வாழ்வியல் நூலாக பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய அன்புக்குரிய தலைமை நம்முடைய திருக்குறள் புறவலர் நம்ம ஐயா அன்பழகனார் அவர்கள் ரொம்ப அழகா நினைச்சு பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நம்ம அறிவியலில் முன்னேறிவிட்டோம், கணக்கியலில் முன்னேறிவிட்டோம், விஞ்ஞானத்தில் கொடிகட்டி பறக்கிறோம். ஆனால் இன்னும் இந்த இந்திய நாட்டிலே ஏழ்மை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இன்மைகள் என்பது இலங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அப்போ ஒரு அழகா எழுதினான், the science has guided missiles but misguided mankind. அறிவியல் மூலமாக நாம் ஏவுகணைகளை எல்லாம் விட்டுவிட்டோம். மனித நடத்தைகள், மனித வாழ்க்கை முறைகள் இன்னும் போற்றத்தக்கதாக இல்லை. ஏன்னா நம்மகிட்ட நிறைய பிரிவினைகள், சாதிய வேறுபாடுகள், மத வேறுபாடுகள், நீ நான் என்ற அந்த உயர்வு தாழ்வு, இதெல்லாம் இன்னைக்கும் நம்ம படிச்சவங்க மத்தியில நிறைய இருக்குன்றதுதான் வருந்தத்தக்க ஒரு விஷயம். அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிவு ஒரு குறள் 503. நுண்ணிய நூல்வத கற்பினும் மற்றொரு நுண்மை அறிவே மிகும் என்று 373 சொல்லுவார். அதுவும் இது தெரியும். அப்ப இந்த 2 குறட்பாக்கள்லயும் படிப்பு மட்டும் ஒரு மனிதனை பண்படுத்தி விடுமா என்றால் அறிவை கூர்மையா, கல்வி கற்றால் அறிவு கூர்மையா. ஆனால் நீ வாழ்க்கையை கற்பதற்கு இது போன்ற நூல்கள் தான் உன்னை பண்படுத்தும் என்று சொல்லாமல் சொல்லுவதற்கு ஏன் திருக்குறளை நாம் போற்றிக் கொண்டாடுகிறோம் என்றால், இது நான் செய்தது, இது என்னுடைய ஆக்கம், இது என்னுடைய வளர்ச்சி அப்படின்னு மாத்தட்டி கொள்ளும் உலகிலே என்னுடைய எழுத்து, என்னுடைய உழைப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய கல்வி எல்லாம் உலகத்திற்கே உலகமாகவே உருவாக்கி கொண்ட திருவள்ளுவரா. அதனால்தான் நம்ம இன்னைக்கெல்லாம் அவர் நம்ம வணங்கி ஏன் திருவள்ளுவரை சொல்லுவதிலே நமக்கு ஒரு பெருமிதம், ஒரு கர்வம் என்றால் நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார். திருக்குறள் என்ற ஒரு நூல் என்னை வழிநடத்திய ஒரு நூல் என்று சொன்னார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, இன்று நம்மிடையே இன்னொரு விஞ்ஞானி கூட வந்திருக்கிறார். நம்ம சந்திரசேகர ஐயாவுடைய மகளார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் அண்மையில் விட்ட ஏவுகணையினுடைய ஒரு முழு பங்காக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமிதம். அவர்களை இந்த மேடைக்கு அழைப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிற அவர்கள் பணியுமாம் என்றும் பெருமை என்று 978 குறள் போல அமர்ந்திருக்கிறார்கள். நான் உங்களை கூப்பிடணும்னு நினைச்சு முதல்ல யோசிச்சு, அப்புறம் என்ன பண்ண, வேற ஒரு விஷயம் வரும்போது தெரியாம இறங்கிட்டேன். அப்புறம் ஐயோ இவ்வளவு பெரிய விஞ்ஞானியை நம்ம கூப்பிடாமே அங்க உட்கார வச்சிருக்கோமே, எவ்வளவு பெரிய பிழை செய்தோம் அப்படின்னு இப்ப பேசிட்டே இருக்கும்போது எனக்கு சிந்தையில பட்டது. உரியவர்களை உரிய இடத்தில் நாம் மதிக்கவில்லை என்றால் நாம் உகந்தவற்றை எல்லாம் இழக்கிறோம் என்பதுதான் உலக விதி. இந்த டாக்டர் திருக்குறள் மூவா மன்றத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள் என்பது ஏதோ ஒரு நூலாக இல்லாமல் வாழ்வியலாக மாற வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சி எனக்கு அன்னைக்கு திருக்குறள் மன்றத்துக்கு ஒரு டாக்டர் முத்துரெட்டி ஐயா கிடைச்சாங்க.
இன்னைக்கு நம்ம டாக்டர் மூவா அரங்கத்துக்கு கிடைச்சவர் தான் நண்பர்கள். எப்பவுமே அவர் சொல்லிடுவார், சார் இந்த மாதிரி புத்தகம் போட்டுருக்கு, நீங்க அதெல்லாம் என்ன கேட்கவே கூடாது தாமோதரன், போட்டுட்டு எனக்கு பில் மாத்திரம் அமைச்சிருங்க, சாப்பாட்டுக்கு புத்தகத்துக்கு இதெல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்காங்க, என்ன ஆச்சோ எனக்கு சொல்லிடுங்க, அது வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்க அது வந்து எனக்கு கேட்கவே வேண்டாம், யூ டேக் இட் அஸ் கிராண்டட். இது வார்த்தைகள் அல்ல, அவர் உள்ளத்தில் இருந்து எழுந்த உன்னத மந்திரம். ஒவ்வொரு காலத்திலும் தமிழ் வளர்ந்தது என்றால் அந்த மன்னர்கள், அந்த மன்னருடன் இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடியவர்கள், சான்றோர்கள் எல்லாம் தமிழை வளர்த்தனர். அதுபோல் இந்த திருக்குறளை வளர்ப்பதற்காகவே தன்னை தெரிவித்துக் கொண்டிருக்கிற, ஈகம் செய்து கொண்டிருக்கிற அற்புத மகனார் தான் அன்பழகனார். இன்னைக்கு கூட அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் இருக்கிறது. இருந்தாலும் என்கிட்ட சொன்னாரு, ஒரு மணி நேரம் நான் வந்திருக்கிறேன், அதுக்குள்ள நீ என் சார்ந்த நிகழ்ச்சிகளை முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. பரவாயில்லையா, 11 மணிக்கு நீங்க போயிடலாம், அது வரைக்கும் நீங்க இருந்து தலைமை தாங்கி செஞ்சு கொடுத்துட்டு போங்க. அதே மாதிரி இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார். அதே மாதிரி நம்ம தலைமை ஆசிரியர் ஜானையா அவர்களும் மாணவர்களை எல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாரு. மாணவர்கள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்க தலைமை ஆசிரியர் ஐயாக்கும் ஆசிரியர்களும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்புரை அப்படின்னு போட்டா இதுல ஒன்றும் சிறப்புரை நான் பேசுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மன்றம் சார்ந்த சிறப்புரை தான். இந்த மன்றத்திலே ஒவ்வொருடைய இயக்கமும் ஒவ்வொருத்தருடைய அந்த ஈடுபாடும். இன்னைக்கு திருக்குறள் போட்டிகள் நாம நடத்திட்டு இருக்கோம் மாணவர்களுக்கு. ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் மேலாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு 900 குறட்பாக்களை நாம் இதுவரை நிறைவு செய்திருக்கிறோம். 50 குறட்பாக்களாக மாணவர்களுக்கு போட்டி. அதுல வந்து கேஷ் பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து டொனேஷன்ஸ் வந்து கொடுக்கிறவரு நம்ம பாலமுருகன் ஐஆர்எஸ் அவங்க, திருமதி கோமதி காவல்துறை அதிகாரி, 2 பேருமே அந்த பணியை ரொம்ப சிறப்பாக நம்ம கூட இருந்து ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கேஷ் பிரைஸ் தான் அவங்க அழகா கவர்ல போட்டு கொண்டு வந்துருவாங்க. கல்பாக்கம் இன்னும் தூரத்துல இருந்தெல்லாம் மாணவர்கள் வராங்க, வந்து ரொம்ப அழகா அந்த போட்டிகள்ல கலந்துருக்காங்க. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, தமிழக அரசு நடத்திய போட்டியிலே 15,000 பரிசு பெற்றவர்கள் கூட இங்க வந்து சொல்லும் போது அவர்களால் வெற்றி பெற முடியும். ஏன்னா நாம என்ன எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நடுவராக இருந்து சிறப்பு செய்து கொண்டு இருக்கிறவன் தான் நம்முடைய நல்லாசிரியர் நிர்மலா தேவர். அவங்க ரொம்ப அடக்கமா அமைதியா மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியிலே ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர், ஒரு நல்ல பின்புலம் கொண்டவர். இருந்தாலும் அமைதியாக நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்து ஒரு நடுவராக அவர்களுக்கு இப்போ அவங்களே ஒரு திருக்குறளா மாறிட்டாங்க. பள்ளிக்கூடத்துல போய் அவங்க திருக்குறள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க மகரிஷி வித்யா மந்திரில் போய். அதனால அவங்க வந்து இப்போ அவங்க என்ன சொல்றதுனால திருக்குறள் ஆசிரியரை மாறினாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டுவர்ட்ஸ் குட் இஸ் ஆல்வேஸ் குட் இல்லையா? அதாவது நம்ம எதை நோக்கி செல்லுறோம், எதை நாம் நினைக்கிறோம், நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுடைய மனம் எதை நாடி செல்கிறது என்பதுதான் நம்முடைய வெற்றி. அந்த வகையிலே திருக்குறள் என்ற இந்த அற்புத நூலுக்காக பல பேர் உள்ளத்துல இருக்கு. ஆனா அது அவங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள், வாய்ப்பு களங்கள் இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. இப்ப இன்னைக்கு ஆர்த்தி சந்திரசேகர் வந்து அவங்க வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அவங்களுக்கு வேலை பாவம் அது சம்பந்தமான வேலைகள் பணிகள் நிறைய இருக்கும். இருந்தாலும் திருக்குறளுக்காக அமர்ந்து ஒரு கட்டுரையை அவர்கள் வடித்து தந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு துறையில இருக்கோம். இதே மாதிரி நான் ஒவ்வொருத்தரும் 24 பேருக்கு வேறு வேறு துறையில் இருக்கோம். யாரும் தமிழே படிச்சுட்டு இங்க வரல. ஆனா எல்லாரும் தமிழ் படித்தவர்களை விட மிக சிறப்பாக சிந்தித்து எழுதி இருக்கிறார்கள் என்பதுதான் போட்டதற்கு. ஒவ்வொருத்தரும் இங்க அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கு கையமீறி ஒரு பொறியாளர் எம்பிஏ படித்தவர், பக்கத்துல போனா எம்பிஏ படித்தவர்கள், எல்லாருமே பிஎஸ்என்எல் தொழிற்சங்க தலைவி. இன்னைக்கு தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் கத்துறோம். மேடை தொழிலாளர் நலன் திருவிக்கா மாதிரி அவங்க, அந்த மாதிரி ஒரு அற்புதமான பெண்மணி அவங்க வந்திருக்காங்க. இதே மாதிரி நம்ம வழக்குரைஞர் செல்வராஜ், இயற்கையும் டாக்டர் மூவானா ஒரு உயிர், வழக்குரைஞர் செல்வராஜ். நம்ம ஜோதிமணி ஐயா ஐசிஎஃப்ல பணியாற்றி ஓய்வு பெற்றாலும் ஓய்வு பெறாமல் நட்புதராக இயங்கிக் கொண்டிருக்கோம். அருமையான மனிதன். அதனால பொதுவா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சார் நீங்க எல்லாரையும் கூப்பிடுறது இல்லையான்னு கூட என்ன கேட்டிருக்காங்க. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், எல்லாரையும் நான் அழைச்சாச்சு. இது யாரால வர முடியுமோ அவங்களால தான் வர முடியும், யாரால உட்கார முடியுமோ அவங்களால தான் உட்கார முடியும். நல்ல நிகழ்ச்சிகளை கேட்பதும் ரசிப்பதும் அதை உள்வாங்குவதும்
அவருடைய மன விரிவின் அவரவருடைய மன விரிவினுடைய அடையாளம். கொஞ்சம் பசங்க எல்லாம் குழந்தைங்கலாம் உட்காந்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏஜ்ல ஒரு இடத்துல நீ உட்காருன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் என்னதான் தெரியும். நான் இதே பள்ளிக்கூடத்துல பல கூட்டங்கள்ல உட்காந்துருக்கேன். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வரவங்க ஏதோ அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஒழுங்கா இருக்கணும்னுவாங்க, அடக்கமா இருக்கணும்னுவாங்க. எல்லாருக்குமே பிடிக்காது இந்த அறிவுரை. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத அறிவுரை தான். நீ நல்லா இரு, ஒழுங்கா படி, நல்ல பையனாவது, இதெல்லாம் இல்லாமையா இருக்கிறாங்க பசங்க. என் முன்னாடி நீ இரு அப்படின்றதுதான் அவங்களுடைய கேள்வி. இன்னைக்கு என்னுடைய கிண்ணகர் அரங்கத்துல பிறந்தநாள் விழா நடத்தும் போது எனக்கு ரொம்ப மனசுல பதிந்த ஒரு விஷயம் திருமதி ஆர்த்தி சந்திரசேகர் அவர்களுடைய வெளிப்பாடு. தந்தையை பத்தி எப்படி இருக்கணும்? என் தந்தை எனக்கு ஒரு ஹீரோன்னா, என்னுடைய முன்மாதிரி என்னுடைய தந்தையார் தான். அவர் என்னன்னா நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு நாங்க ஒரு தைரியசாலியா இருக்கிறது முடியாது அப்படின்னு அவங்க சொல்லும் போது இன்னொரு வார்த்தையும் போட்டாங்க, எங்களுடைய தாயும் மாணவன் அவர் அப்படின்னு சொன்னாங்க. It's a classic usage that I love to listen to it. ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த மாதிரி தன் தந்தை அந்த அளவுக்கு அவர் நடந்துகிட்டதுனால தான் அவர் அந்த மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு அப்பாக்கள்லாம் நமக்கு பொருள் வாங்கி தரக்கூடிய கருவிகள் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை அப்பாக்கள் ஏற்படுத்திட்டாங்களோ என்னையும் சரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பானா இப்படிதான் இருக்கணும் எங்க அப்பா அப்படின்ற அந்த உரிமையோட சொல்றது அப்படின்னா அவர் அந்த மாதிரி நடந்துகிட்டதுனால தான் அந்த அந்த பெருமித உணர்வு அவருக்கு கிடைக்கும். இதே வள்ளுவர் 61வது குறளா சொல்லுவார், பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேர். உலகத்திலேயே ஒருத்தருக்கு பெறத்தக்க பேரு, 10 இடத்துல வீடு வாங்கிட்டேன், 20 இடத்துல லேண்ட் வாங்கிட்டேன், 30 பிளாட் எனக்கு ரெடி ஆகுது, ஸ்பேஸ் ரெடி பண்றாங்களாம் மூணுல, இன்னொரு 25 வருஷத்துக்கு அப்புறம் அங்கேயும் பிளாட் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமித உலகத்துல வள்ளுவர் சொல்றாரு, அறிவார்ந்த மக்களை பெறக்கூடிய பேரை விட சிறந்த பேர் உலகத்திலே கிடையாது. அதுக்கு சொந்தக்காரராக நம்முடைய சந்திரசேகர் சார் அவர்கள் இருக்கிறார்கள். என்பதுதான் நமக்கெல்லாம் ஒரு பெருமை இல்லையா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். இந்த அரங்கத்துல வரக்கூடிய அத்தனை பேருமே ஒரு ஒரு பழமைசால் மனிதர்களாக, குறிப்பா எனக்கு என்னன்னா இன்னைக்கு இந்த வாட்டி பொற்கொடி மேடம் கூட வந்தாங்க, புதுசா தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்க கணவர் வந்து எங்களுடைய மேத்தா நகர்ல மெக்கானிக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட வரும்போது, சார் இது வரைக்கும் நான் எந்த மேடையுமே ஏறது இல்லையே சார், கொஞ்சம் பயமா இருக்கு, பதக்கமா இருக்குனாங்க. அப்பவே நான் சொன்னேன், அதுதான் உங்களுடைய வெற்றிக்கான முதல் படி. என்னைக்கு ஒரு சின்ன பதட்டமும் ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்குள்ள, அது பேரு we call it as eustress. மேனேஜ்மெண்ட்ல ஆரோக்கிய மன அழுத்தம் என்று சொல்றார்கள். அது இருந்தாதான் ஒரு செயலை உங்களால சிறப்பா செய்ய முடியும். அந்த அதெல்லாம் கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வரது எவனும் உட்பட்டதா வரலாறே. அதுக்கு அது ஈஸ் நேச்சர் நான் சொல்ல வரல. என்னைக்குமே அந்த யூஸ்ட்ரெஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன பதட்டம் இருக்கணும். ஒரு ரேஸ் ஓடுறவன் 100 மீட்டர்ல 8 பேர் நிக்கிறான், 8 பேருமே கூலாம நிற்பான். வேர்ல்டு ரன்னர், வேர்ல்டு பீட்டர், ஏசியன் மெடலிஸ்ட், யூரோப்பியன் மெடலிஸ்ட் எல்லாம் நிற்பான். ஆனா அவனுக்குள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த கோட்டை நம்ம தொடரணும். அந்த ஸ்ட்ரெஸ் தான் அவன் ஓட வைக்கும். we call it as stress. ஸோ வாழ்க்கையில கூட சில ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு நல்லது. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம யாரும் இருக்க முடியாது. nobody can say without stress. But stress should be converted into eustress, not distress. கடுந்துயர மன அழுத்தமாக மாறாமல் ஆரோக்கிய மன அழுத்தமாக இருக்கும்போது சாதனைகள் அங்கே இயற்கையாக மலர்கின்றன. அந்த இயற்கையா மலரக்கூடிய சாதனைகளுக்கு வித்திடும் களம் தான் இந்த மேடை. இந்த மேடையில நம்ம எவ்வளவு பேர் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் வராங்க பேசுறாங்க. ஆனா ஒரு சில பேர் தான் பேசியதை வாழ்வியதாக. இன்னைக்கு அங்கிருந்து அமெரிக்கன் ஆனந்தி நம்ம கட்டுரையை படிக்க இருக்காங்க 10:45. ஹைதராபாத்ல இருக்கிற நம்ம வங்க குயிலா யாரு சித்ரா மண்டன் படிக்க இருக்கிறார்கள். இன்னொரு விஞ்ஞானி, அது என்னமோ தெரியல, அவங்களுக்கு திடீர்னு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவர் ஒரு ப்ரொஃபசர், 86 வயசு ஹிஸ்டரி ப்ரொஃபசர், நம்ம அச்சேபன் கல்லூரியில் உடம்பு முடியல. என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க, நான் வர முடியல சார் அப்படின்னு. டாக்டர் அமுதா, மெட்ரியாலஜிக்கல் சயின்டிஸ்ட், அவங்க A கிரேட் சயின்டிஸ்ட், அவங்களால இன்னைக்கு வர முடியல. அதுக்கு நான் இன்னொரு ஒருத்தரை தேடி படிக்க வைக்க வேண்டிய கட்டாயமும் எனக்கு இருக்கிறது. அவருடைய கட்டுரை நம்ம எல்லாம் புக்கா போட்டுட்டோம். இது எல்லாமே
இந்த புக்கா வர்றதுக்கு நம்ம சந்திரசேகரனுடைய பேர் உதவி நமக்கு கிட்டியது என்பது அவரையும் நன்றியோடு நான் எண்ணிப்பான். ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீ உலகம் கெட்டு போறதுக்கு காரணமே நன்றி மறக்கிறது தாங்க. செஞ்சதை பத்தி மறந்துடுவோம், செய்யாத ஒண்ணு கேட்போம், அது செஞ்சாகும். செஞ்சதை மறக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்றது நமக்கு புரியாது. ஆனா வள்ளுவர் 109வது குறள் சொல்லுவார், ஒன்றன்னு இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளே. ஒருத்தன் கொலபாத அளவு நம்ம தீமை செஞ்சா கூட அவன் என்னைக்கோ செஞ்ச நன்மையை நினைச்சுப்பான். அப்பா இன்னைக்கு தீபாவளிக்கு 2 வாங்கி கொடுக்கல உண்டு, ஆனா போன தீபாவளிக்கு 3 வாங்கி கொடுத்தாரு. அது யோசிச்சு பார்த்தியா நீ? என்ன கண்ணு நான் சொல்றது கரெக்டா? பேக் வைக்கிறீங்களா? கரெக்டா நான் சொல்றது? அப்பா இன்னைக்கு வாங்கி கொடுக்கலன்றதுக்காக வருத்தப்படக்கூடாது. அன்னைக்கு வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு அவர்கிட்ட பொருளாதார தடை இருக்குது, இருந்தா வாங்கி கொடுப்பாரு. அடுத்தது இன்னும் பெருசா எந்த அப்பாவும் தான் போட்டுக்கணும்ன்றதோட தான் பையன் போட்டு அழகு பார்க்குற அப்பாக்கள் தான் நிறைய, அம்மாக்கள் தான் நிறைய. நான் அப்பாவே பேசிக்கிறானே, அம்மா பத்தி சொல்ல மாட்டானேன்னு யாரும் யோசிக்கிறாங்க. எல்லா அம்மாக்களுக்கும் கம்பேரே பண்ண முடியாது. அம்மாக்கள் அம்மாக்கள், அப்பாக்கள் அப்பாக்கள். They are beyond comparison. அம்மாக்கள் beyond comparison இல்லையா? அம்மாவை எதோடையும் நீங்க கம்பேரே பண்ண முடியாது. அதான் அம்மா. அப்பாவும் எல்லா அப்பாவும் சந்திரசேகர் மாதிரி ஒரு முன்மாதிரி அப்பாக்களா வர்றது அது கொஞ்சம் கஷ்டம். ஒரு முன்மாதிரி அப்பாக்களா இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ அம்மா எப்படிப்பட்டவங்க, அப்பா எப்படிப்பட்டவங்க. ஆனா அந்த அப்பா உருவாகிறதுக்கு அந்த அம்மா காரணமா இருந்திருப்பாங்கன்றது என்னோட எண்ணம். என்ன சந்திர சார்? கரெக்டா சார்? அதனால ஒவ்வொருத்தருடைய மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வலத்தக்கால் வாழ்க்கை துணை. 51. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. 51. ஒரு மனிதனுக்கு நற்பேறு நற்குணங்களுடைய ஒரு மனைவி அமைச்சுட்டா எது இல்லைனாலும் எல்லாம் இருக்கிற மாதிரி. எல்லாம் இருந்தோம் நான் சொல்லப்பா, வள்ளுவர் சொன்னார். சோ இன்னைக்கு இந்த மாநாட்டுல 24 தலைப்புகளை நீங்க பார்த்திருக்கலாம், வித்தியாசமான தலைப்புகள். அருள்திரு பேராசிரியர் மோகனராஜ் ஐயா அவர்களை நான் நன்றியோடு எண்ணி பார்க்கிறேன். நாம பல்துறை சிந்தனைகள்னு நமக்கு அந்த தலைப்பை அவர் தனியா உருவாக்கி கொடுத்தாங்க. யாரு? மோகனராஜ் ஐயா. சோ அவரை நான் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டிய நேரம். ஏன்னா ஒவ்வொரு தலைப்புல அவர் கொடுத்து அதுக்குள்ளதான் செய்யணும் போது நம்ம நண்பர்கள்லாம் வேற வேற தலைப்பு கொடுத்துட்டாங்க. நான் அதுக்காக அவர்கிட்ட, சார் இந்த மாதிரி எனக்கு நீங்க இந்த தலைப்புல செய்யுங்க, நமக்கு ஒரு லிபரலைஸ்டா கொஞ்சம் மன விரிவோடு அவருக்கு இதுக்கு நம்ம இடம் கொடுத்தாரு. அவரையும் நான் நன்றியோடு நினைச்சு பார்ப்பேன். ஏன்னா டாக்டர் மூவா அரங்கம் நாங்க இந்த போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது டாக்டர் மூவா அரங்கன்னு ஏதாவது இருக்குதான்னு கேட்டோம். திருக்குறள் பேர்ல வச்சிருக்காங்களா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல சொன்னோம், தமிழ்நாட்டுல எங்கேயுமே மூவா பேர்ல திருக்குறள் அரங்கம் இல்லைங்க. சோ இட் வாஸ் ரியலி, அது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. மூவா பேர்ல நம்ம, ஏன்னா திருக்குறளுக்காகவே தன் வாழ்க்கையை முழுவதுமாக ஈகம் செய்தவர் டாக்டர் மு வரதராசன். இப்ப சில இருக்கும், இந்த பள்ளிக்கூடம் உருவாகிறதுடைய அடித்தளமே டாக்டர் மூவா. சந்திரனோட 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. நீங்களாம் இந்த நன்கொடை லிஸ்ட் படிச்சீங்களா? குழந்தைங்களா? இந்த ஸ்கூல் உருவாகிறதுக்கு யாரெல்லாம் நன்கொடை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஸ்கூல் நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு சைட்ல இருக்கு பாருங்க, லெப்ட் சைட்ல. இந்த நன்கொடையாளர்கள் எவ்வளவு பெரிய பெரிய ஐகான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நன்கொடை. அந்த காலத்துல 5000 ரூபாய் பெரிய விஷயம். மூவா அவர்கள் 19,000 ரூபாய் 173 ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்ப 19,000 ரூபாய் ஒண்ணும் கிடையாது. அப்போ 19,000 லட்சக்கணக்கு. அந்த மாதிரி அவங்க எல்லாம் செய்த புண்ணியத்தை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் பேசுறோம்னா சான்றோர்கள் எழுதிய புத்தகங்களை நாம் ஏதோ வாசித்து இருக்கிறோம், ஓரளவு புரிந்திருக்கிறோம், அவ்வளவுதான். அவர்கள் எல்லாம் நான் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா 10:45க்கு அன்புடன் ஆனந்தி அமெரிக்கால இருந்து பேச போறாங்க. அந்த இதுல இருந்து பேச போறாங்க, லிங்க்ல பேச போறாங்க. ஹைதராபாத்ல இருந்து வங்க கோயிலார் பேச போறாங்க. இந்த 2 நிகழ்ச்சி முதல்ல நம்ம, ஏன்னா 10 அவங்களுக்கு இதுவே ராத்திரி 12 மணியோ என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு? அமெரிக்கால மிச்சிகன் இதுல அங்க என்ன மணி கார்த்திகை? 12 மணி, இரவு 12 மணி. அன்புடன் ஆனந்தி அமெரிக்கால இருந்தா கூட இன்னைக்கும் நம்மளுடைய அரங்கங்கள் சார்ந்த எல்லா நிகழ்ச்சிக்கும் பொருள் உதவி, அவர் எந்த உதவியா இருந்தாலும் சார் எனக்கு கேட்காதீங்க, நீங்க சொல்லிடுங்க, நான் செஞ்சிடறேன், அவ்வளவுதான். நான் என்ன சில நேரம் அவங்க எப்ப படுக்கிறாங்க எப்ப எழுந்துக்கிறாங்கன்னு தெரியாது. எல்லா பணிகள் அங்க இருக்கிறவங்களுக்கு தமிழ் கற்பித்தல்ல இருந்து இலக்கியங்கள் இன்னைக்கு எல்லா வித இலக்கியங்களையும் அந்த விதவிதமா எடுத்து புத்தகங்கள் இன்னைக்கு 35 புத்தகங்கள் எழுதினாங்க.
தன்முனைப்பு கவிதைகள் இருந்து புதுசா உருவாக்கப்பட்ட கவிதைகள் வரைக்கும் எல்லாத்தையும் தொட்டாங்க. எப்படி அவங்களுக்கு நேரம் இருக்கு? இத்தனைக்கும் ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கும், அமெரிக்கன் கம்பெனி. எப்படி அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறது? எப்போ தூங்குறாங்க? இத்தனைக்கும் வீட்டு வேலை ஃபுல்லா அவங்க தான் செய்யணும். ஒரு பொண்ணு டாக்டர், ஒரு பொண்ணு பொறியாளராக இருக்கு, 2 பேரும் ஹாஸ்டல். அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ஆகும். இந்த அம்மா வீட்டு சமையல் எல்லாத்தையும் இவங்க தான் எல்லாம் செய்யணும், வீடு பார்த்துக்கிறது. ஏன்னா அந்த ஆடு வச்சுக்கலாம் ரொம்ப தான் இல்லை. எப்படி செய்யறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. நேரம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியும். அப்போ நம்ம என்ன சொல்றோம்? இப்போ எது கேட்டாலும் டைம் இல்லை சார். அப்போ அவர் கட்டுரை எழுதி கொடுக்குறாரு, டைம் இல்லை சார். வாசிக்கிறாரு, டைம் இல்லை சார். அரங்கத்துக்கு வரக்கூடாதா, டைம் இல்லை சார். இன்னாதான் நீ டைம் இல்லை என்று இன்னாதான் பண்ற. உனக்கு 5 கோடி தரேன் வா அப்படின்னா எவனா டைம் இல்லைன்னு. எப்ப சார் வரணும்? ராத்திரி வரணுமா? அதிகாலையில வரணுமா? உங்க வீட்டு முன்னாடியே இருக்கலாமா? இல்ல அதையும் ஜிபேலயே அமைச்சிருக்கேன்னு கேட்பானா? வள்ளுவருக்கு பிடிக்காத சோம்பேறித்தனம் தான். ஒருத்தன் ஜெயிக்கணும்னா அவர் சொன்னது கால நேரம் பார்க்காதுங்க, ராவகாலம் எவ்வளவு. இதை நான் சொன்னா எங்க வீட்லயே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அது வேற. குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். 1028. தன் குடி உயரணும்னு நினைக்கிறவனுக்கு கால நேரம் கிடையாது. அவனுடைய சோம்பலை ஒதுக்கி அவன் செஞ்சாலே போதும். ஆனா சோம்பல் இருந்தா ராஜாவே பக்கத்துல வந்தாலும் நீ ஜெயிக்க முடியாது. படி உடையார் பற்றமைந்த கண்ணும் மடி உடையார் மான் பயன் நெய்தல் அறிவு. 606வது குறள், 61வது அதிகாரம் மடி. மடி நஷ்டம். சோ இங்க வரக்கூடிய கட்டுரையாளர்களுக்கு 5 நிமிடம் ஐயா சொல்லுவாங்க எப்படி படிக்கணும் என்னன்னு. கமலக்கண்ணன் ஐயா 5 நிமிடம் நீங்க கட்டுரை சுருக்கத்தை படிச்சா போதும். எல்லாத்தையும் சொல்லணும்னா நமக்கு நேரம் இல்லை. அதனால இந்த சுருக்கத்தை நீங்கள் ஆரம்பித்தால் போதும். 11 மணிக்கு நாம் சரியாக இந்த புத்தகம் வந்துடுச்சு, அதை வெளியிடுவார் அன்பழகா ஐயா, தலைமை ஆசிரியர் நம்ம சந்திரசேகரனார் ஐயா அவர்கள் அதை முதல் பிரதியை பெறுவார்கள். புத்தகங்கள் ஆய்வு கட்டுரை எழுதிய அத்தனை பேருக்கும் ஒரு புத்தகம் நாம் தர இருக்கிறோம். இதெல்லாம் புத்தகம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை நம்மகிட்ட வாங்கிக்கலாம், அது நம்ம மலிவா தரோம். ஒன்றமிழ் உரைத்த உயர் திருவள்ளுவனார் திருக்குறள் நற்பணி சங்கத்திற்கு என்னை அழைத்து திளைப்பித்து உங்களோடு சங்கமிக்க செய்த சந்திரசேகரனார் அவர்களுக்கு முதற்கண்டு நன்றியை கூறி, அவர் இல்லையெனின் நான் இந்நிலை, முன்னிலை, நன்னிலை, என் நிலையும் பெற்றிருக்க மாட்டேன், என் நிலையையும் பெற்றிருக்க மாட்டேன் என்று முதற்கண் அவருக்கு வணக்கமும் நன்றியும் கூறி, இந்நாள் நன்னாள் பொன்னால் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் மகிழ்வீர்கள். காரணம், திருக்குறள், திருவள்ளுவர், திருமூலர், திருமந்திரம், மற்ற எல்லாத்துக்கும் சொல்லிட்டே வருவாங்க. நூலும் பெயரும் திருவில் அமைந்ததால் என்னவோ தெரியவில்லை, நான் இப்ப வரும்பொழுதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒன்றே குலம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த இன்விடேஷன்ல ஒன்றே குலம்னு போட்டிருக்கீங்க. ஒன்றே குலம் திருமூலர் சொல். ஒன்றே குலம், ஒருவனே, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை. நானாது சென்றே புகும் கதி இல்லை நும் சிந்தைக்கு. வரும்பொழுது அது ரெடி ஆகிட்டு வந்தது. நன்றே நிலை பெற நினைந்து உய்மினேன் என்று சொல்லுகிறார். இப்ப அப்படியே அவருடைய இதை எடுத்துக்குவோமே, ஒன்று எல்லா பெரிய நூல்களிலும் இருக்கும்.
இப்ப அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பின்னாடி இருக்கிறார். உலகெல்லாம் முதற்கரியவன் நிலவுலாகிய நீர்வழி வேணியன். சந்திரசேகரக்கும் பொருந்தும். ஏன்னா சந்திரசேகரன் சிவபெருமான சொல்றதுதான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கருவியின் நிலவுலாகிய நீர்வழி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வழங்குவான் சொல்லுவார். உலகம் எல்லாம் சொல்றாங்க. எல்லாம்னா இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் எல்லா பேரும். ஆனா கம்பன் என்ன சொல்றாரு? அவரோட ஒரு பிடி மேல போறாரு. உலகம் யாவையும், யாவையும் என்றால் இந்த கூட்டம் மட்டும் இல்ல, இந்த உலகம் மட்டும் இல்ல, உலகங்கள் யாவையும் சொல்றாரு. அதான் அவர் ஒரு படி மேல போறது. என்னுடைய சிற்றறிவுக்கு, ஏன்னா நீங்க எல்லாம் கற்றறிந்த வல்லுநர்கள், பல கற்றோம் யாமென்று புகழ வேண்டாம், சில கற்றோம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னும் முற்று முழந்தவர் இல்லை முழுவதும் கற்றவன் என்று கலியத்து சிறுடைய கல்லும் தகரா கடற்குழாய் சொல்றோம். முற்று முழந்தவர் இல்லை, கற்றறிந்த பெரியோர் முன் சிறிது எனது செய்திகள் அப்படி சொல்லும் பொழுது அகர ஆனா வந்து இக்கு பிளஸா ரா இரு பிளஸா. இன்னைக்கு நான் காலையில யோசிச்சுட்டு தான் காரணம் யோசிச்சுட்டு வந்தேன். அப்ப எல்லாத்தையுமே ஆனா வச்சிருக்காரு. இப்படி ஒரு நீங்க மீட்டிங் செஞ்சு அது திருவள்ளூருக்கு எடுக்கிறது. ஏன்னா இது உலக பொதுமறை, எவரும் கொண்டாடுவார், யாரும் கொண்டாடுவார். இன்னொன்னு சொல்ற சிறப்பு, ஆனாவனை தொடங்குறாரு. இவர் ஒருத்தர் தான் இன்னுல முடிப்பாரு. ஆனால தொடங்கி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கடைசி பாடல் கூடுதல் காமத்துக்கு கூடி முயற்க பெரின் ஆள தொடங்கி இன்னுல முடிக்கிற ஒரே தமிழ் நூல். அடுத்து ஏன் எல்லாத்தையுமே அறியாத இப்ப காலையோட ஐயாவோட பேசிட்டு இருந்தேன். 1 3 3 7 1 3 3 0 0 7 9ங்கிற நம்பர் திருக்குறள் உள்ள வரலன்னு சொன்னாங்க. ஒருத்தர் தமிழ் சொன்னாரு, ஐயா இயல் 9 எண்ணலில் வரவில்லை. கடவுள் என்ற வார்த்தையும் தமிழ் என்ற வார்த்தையும் திருக்குறள் உள் இல்லை. தமிழ் என்ற வார்த்தையும் இதுதான். தமிழை சொல்லாமல் சொல்பவர் பெரியவர், சொல்லாமல் சொல்பவர் பெரியவர், மகா பெரியவர் திருவள்ளுவர். அதனால கடவுள் சப்ஜெக்ட் டு பி கரெக்ஷன் சார். தமிழ் என்ற வார்த்தையும் கடவுள் என்ற வார்த்தையும் திருக்குறளில் இல்லை என்பது அடியனுடைய சிறிய கருத்து. எனக்கு ஏதேனும் கரெக்ஷன்ஸ் இருந்தா ஐ எம் ரெடி டு. ஏன்னா முற்று உணர்ந்தவர் இல்லை. அடுத்து 7 வந்திருக்கு. 7 இசை. முதல் குறள்ல பொய்வாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் இது வந்துருது. 5 அவிக்கணும். இதே குறளை 1 5 7 சொல்லியிருக்காருங்க. ஒருமையில் அமைவோட இந்த இடங்களாக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து 1 5 7 இதெல்லாம் வந்து அந்த நுணுக்கங்கள் உள்ள அப்படியே கிடந்து நம்மள சுகப்படுத்துது. சொல்லாமல் சுகப்படுத்துது. அந்த சுகம் சொல்லாமல் சுகம் பெற்று என்னால் இருப்பதுன்னு சொல்லி அண்ணன் சொல்லுவார் இல்லையா, சும்மா இருக்கும் சுகம். அதுதான் இந்த மொழியில் அப்படியே உள்ள போகும் பொழுது மொழியை கற்க வேண்டும். உயிரை வளர்ப்பது, உயிர் வளர வேண்டுமானால் மொழி கற்க வேண்டும். அதுவும் திருக்குறள் போன்ற மொழியால் உயிரும் உயிரும் உண்டு. எனவே கற்போம், நல்லபடியாக நிற்போம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய டைம் ஆயிட்டு இருக்கு. நான் மேல ஏறி வந்தேன் சார். ஒரு குறள் போட்டிருந்தது. தம்பிகளா, மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. மாணவர்கள் எப்படின்னா அன்னமும் மாவும் மண்ணோட கிளிய இல்லி குடம் ஆடு நெய்யறி தலைக்கடை நாடாக்கரைன்னு சொல்லுவாங்க. இது புரியாது, இது சூத்திரம். எப்படின்னா வாத்தியார்களால் ஆகிய நாங்கள் ஆசிரியர் என்றால் ஆசி என்றால் குற்றம், எரிபவர் என்றால் நீக்குபவர். நாங்க ஆசிரியர்கள் இந்த பாட்டை சொல்லுவோம். அதாவது பசுமாடு போய் மேய்ஞ்சிட்டே இருக்கும். பிறகு ஒரு இடத்துல அசை போடும். அல்லனவையை தள்ளி நல்ல நவியை உண்ணும். இதுதான் அசை போடுதல். பாசு மாதிரி இருக்கணும், அன்னம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது முதல் கிரேட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் கிரேட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றோமோ திருப்பி சொல்லும். கிளி அன்னமும் ஆகும் மண்ணோட கிளியே இல்லி குடம். ஃபில்டர் ஒன்று இருக்கு. ஃபில்டர் என்ன பண்ணும்? தேவையற்றவை தக்க வைத்துக் கொண்டு நல்லவையை விட்டுவிடும்.
அதனால 3வது கிரேட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களெல்லாம் முதல் கிரேட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, படி ஏறி வரும் பொழுது படி ஏறி வா, படி ஏறி வா, படி 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 படி, இப்படி படி, அப்படி படி, செப்படி படி, ஒப்படி படி அப்படின்னு சொல்லிட்டே வந்து பாருங்களேன். அந்த படிங்கிற வார்த்தையில ஏகப்பட்ட அர்த்தங்கள். படியேறி வந்த கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகன் போடுறது, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பொருள். ஆனா கல்விங்கிற அதிகாரத்துல கொண்டு இதை வச்சிருக்காரு. ஆனா எல்லாத்துக்கும் தெரியும். இதுல நுணுக்கம் தெரியுமா? நான் தெரிஞ்ச நுணுக்கம் ஒண்ணு மருத்துவன், இன்னொன்னு சாதாரண மனிதன். இப்ப கற்க கசடு அரக, கசடு அற கற்க, கற்க நிற்க, கற்க நிற்க, கற்க கசடு அற நிற்க, கற்க தக. நீங்க திருப்பி திருப்பி அந்த வார்த்தை 100 தடவை போடுங்களேன். 100 தடவை ஒவ்வொரு வார்த்தைக்கு 2வது தடவை 3வது தடவை ரிப்பீட் பண்ணுங்களேன். அங்க எங்கேயுமே சங்கடம் வராது, தனியான மொழி நிற்கும். இது ஒரு அருமை. ஏன்னா அந்த பிரெயின்ல என்ன தெரியுங்களா, கொஞ்சம் நியூராலஜி டச் பண்ணல. அப்படிங்க நியூராலஜிஸ்ட் நரம்பியல் நிபுணராக இருக்கும் பொழுது அந்த வல்லுநர் வார்த்தைகளும் உங்களுக்கு ஒரு வார்ப்பு போல உங்களுக்கு இறங்கணும் இல்லையா? அதனால கொஞ்சம் சொல்றேன். இப்போ ஒரு மனப்பாடம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஐயா 2 நிமிஷத்துல முடிச்சோம். ஓகே. ஏன்னா அவர் நிக்கிற பாணி பார்த்தா ஐயா எனக்கு டைம் ஆகுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் இவ்வளவு பேசுவேன்னு எனக்கு தோணல, வந்துருச்சு சொல்லிடுவோம். எனக்கு பக்க கஷ்ட பாட்டு இருந்தது, அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு. வரும்பொழுதுதான் சிந்தனைகள். நத்திங் இஸ் ப்ரிப்பேர்டு, சரியா? அதனால இப்படிதான் பேச வேண்டியது. ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் பேசலாம், இது கேஷுவலா பேசும். ஐயோ நன்றி நன்றி. அதுல என்னன்னா, கல்வி கற்றால் துணை, ஒருவரின் துணை இல்லாமல் வாழலாம். அதுல துணைக்காலே வராது. இங்கே பாத்திருக்கீங்களா? கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு துணைக்கால் இருக்காது. சோ நன்றாக கல்வி கற்றவன் எவருடைய துணையும் இன்றி இந்த உலகத்தில் உலாவலாம், நிலாவலாம். இது அதனுடைய சிறப்பு. இப்படி நிறைய சிறப்புகள் இருக்கு. முதல் அதிகாரம் இறை வணக்கம் தான் வச்சிருக்காரு. அதுல 4 தாள்கள் வருகின்றன. 4 தாள்கள். நற்றால் ரைட்டுங்களா? 3 அடி வருது. 7 ஆயிடுச்சு. மீதி அகர முதல் எழுத்தம் ஆதிபகன் முதலிய உலகு. அதுக்கு அடுத்தது கற்றவர் ஆயதைவன் வாழறிவன். வாழறிவு நல்லது. மெய் உணர்வினை உணர்ந்து நிலைத்து நிற்கின்ற அறிவுடையானின் தாளை தொடவில்லை என்றால் இறைவனுக்கு பொருந்தும், ஆசிரியருக்கு பொருந்தும், பெரியவருக்கு பொருந்திருக்கும், மூத்தாருக்கு பொருந்தும், அன்னையர்கள் அத்தனை பேருக்கும் பொருந்தும். வாழ் அறிவினர் நற்றால். அப்புறம் அதுக்கு அடுத்தது மலர் மிசை ஏகினால் வானடி என்று வரும். இதுல நீங்க மலர் மிசை ஏகினால் என்பது சாதாரண பொருள் சொல்லுவீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, மாங்காய் பாடுவது மலை மேல பொறுத்து, தேங்காய் பாடுவது கடி புதம்பாய், தேங்காய் பாடுவது கடி புதம்பாய் என்று சொல்லுவாங்க. அதே சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க, சகஸ்கர நாமம் தாமரை விரிந்திருக்கிறது, அது மூளையில் ஒரு பகுதியில் உட்கார்ந்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நான் சொல்றது பீனியல் கிளாண்ட், இட்ஸ் a spiritual gland. 1000 தாமரை உட்கார்ந்து இருக்கு. நீங்க குண்டலினி சக்தியில யோகாசனம் கொண்டு போய் எங்க உட்காருங்க? மலர் மீசை ஏகினால். இதுதாங்க சித்தத்தை சொல்றாரு, யோகத்தை சொல்றாரு. மலர் மீசை ஏகினால் மாண்புடன் அந்த அடி சேர்ந்தா, மூளையில போய் சேர்ந்தாக்க எப்பொழுதுமே நீங்க நின்று நிலைத்து வாழ்வீர்கள் என்ற பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால இந்த மாதிரி சித்தம் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு பாட்டிலையும் பொதுவான கருத்து என்பதால் தமிழுக்கு பொது, உலகியலுக்கு பொருள். இது உலகியல் நீதி நெறி விளக்க நூல், அறநூல். இது சட்டப்பிரகாரம் வாழ்ந்தது நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தையும் அப்படி 7 முறை பாதத்தை வணங்கி அவரே ஆரம்பிக்கும் பொழுதும் நான் ஏமாத்திரம். இப்படி இந்நிலை கொடுத்த, என்னை நிலைப்படுத்திய என் தந்தையாரை வணங்கி, அதே மாதிரி கற்றதால் பயன் தம்பிகளா, என்னுடைய ரெக்வெஸ்ட், நான் இங்க நின்று பேசவும், ஏதோ கொஞ்சம் தமிழ் வரவும்,
எனக்கு எல்லாம் அளித்தவர் என் தந்தைதாய் முதலில். நடமாடும் நிஜ நிஜ பெரிய நிஜ கடவுள்கள் தந்தைதாய் முதலில் வணங்குங்கள், அவர்களின் வாழ்த்து பெறுங்கள். அப்படிதான் நான் ஒரு கிராமத்தான். அவர்களுடைய வாழ்த்து, ஆசிரியர்களுடைய வாழ்த்து, இப்ப நான் மருத்துவனாக இருக்கக்கூடிய என் நோயாளிகளுடைய வாழ்த்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தந்தை தாய் வணங்கி, ஆசிரியர் பெருமக்களை வணங்கி, மூத்தாரை வணங்கி, இறைவனையும் வணங்கி, தமிழை மிக மிக வணங்கி இணங்கி இணங்கி வணங்கி வணங்கி வாழ்வோம், வாழ்ந்திருப்போம். அழைத்தீர் திளைத்தேன், வந்தேன், தந்தேன், தந்தேன், தந்தேன். இந்த கூட்டு தொடர்வதாக தொண்டரோடு கூட்டு கண்டுவித்த திருவள்ளுவர் பெருமானார் திருவடிகளில் பல்லாயிரம் முறை வணங்கி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணிச் சங்கமும் உலக திருக்குறள் மையமும் இணைந்து நடத்துகின்ற குறள் உலகம் சாதனை மாநாடு. இந்த மாநாட்டுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், நண்பர்களே, இன்றைக்கு உலகம் முழுமையும் 100 மாநாடுகளுக்கு போல் நடந்து கொண்டிருக்கிறது. திருக்குறளை பற்றி ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு கிண்ண சாதனைக்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டார். இதுவரையிலே திருக்குறளுக்கு பல முயற்சிகளை, திருக்குறளை பரப்புவதற்கு பல முயற்சிகளை நாம் எடுத்திருக்கிறோம். அதில் குறிப்பாக டாக்டர் மூவா அவர்கள் திருக்குறள் நற்பணிச் சங்கத்துடைய பணி என்னவென்று சொன்னால், மாதந்தோறும் திருக்குறள் மாநாடு, திருக்குறள் குழந்தைகளை பயிற்சிக்கிறார்கள். பயிற்றுவிப்பதற்கு நம்முடைய ஆசிரியர் நிர்வாகிகள் போன்றவர்களும் கோமதி அவர்கள் போன்றவர்களும் இருந்து துணை செய்கிறார்கள். இந்த திருக்குறள் பணி இந்த சங்கம் ஏற்கனவே எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருக்குறள் நம்முடைய தேசிய நூலாக்கப்பட வேண்டும் என்கிறதிலே என்பதிலே ஒரு குறிக்கோளோடு இந்த சங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த தேசிய நூலாக்கப்பட வேண்டும் சொன்னால் இது போன்ற மாநாடுகள் நாடுகளோடு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த மாநாடு உறுதி செய்திருக்கிறது என்பதையால் சொல்ல முடியும். அப்படி 100 மாநாடுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற போது இது ஒரு சின்ன சாதனைக்காக நடத்தப்பட்டாலும் இது மக்களுடைய அறிவு சக்தியை நிச்சயமாக இது இயக்கி வைக்கும் என்பதிலே இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை. ஆனால் தொட்டனைத்தோறும் மனத்தினி மாந்தத்து கற்றனைத்தோறும் அறிவு என்று சொல்லுவார்கள். கற்றனைத்தோறும் அறிவு என்பதற்கு அறிவை நாம் தூண்டுவதற்கு இது போன்ற மாநாடுகளும் இது போன்ற அமைப்புகளும் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பது நமக்கு எல்லாம் அதிலே நம்முடைய பணி அதில் ஒரு சிறு பணியாக இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு பெரும் மகிழ்வை தருகிறது. அறிவு என்பது தொட்டனைத்தோறும் அறிவு என்கின்ற வார்த்தையை பகிர்ந்த பொழுது நண்பர்களே, சென்னை பல்கலைக்கழகம் 1857ஆம் ஆண்டிலே தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துடைய இலட்சணை இல்ல எம்பளம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எம்பளத்துல தமிழ் வார்த்தை கிடையாது. இப்போ அது எப்போ வந்து கேட்டீங்கன்னா 1967 தேர்தலில் முடிந்த பிறகு அன்பழகன், நெடுஞ்செழியன், அன்பழகன் போன்றவர்கள் கல்வி அமைச்சராக வந்தார்கள். அப்படி அவர்கள் வந்த பொழுது சென்னை பல்கலைக்கழக இலட்சணையிலே தமிழ் வேண்டும், தமிழும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பொழுது கலந்தை தமிழ் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த விருத்தாச்சலனார் என்ற பெரும் பேராசிரியர் ஒருவர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய செனட் பேரவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதிலே சென்னை பல்கலைக்கழக இலட்சணையிலே கற்றனைத்தோறும் அறிவு என்பதை சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1967 பிறகுதான் கற்றனைத்தோறும் அறிவு என்ற ஒரு திருக்குறள் அந்த இலட்சணையிலே குறிக்கப்பட்டது. இது வரலாறு. ஆக நண்பர்களே, நம்முடைய மொழியை, நம்முடைய திருக்குறளை நாம் பெருமைப்படுத்துவது நம்முடைய நாட்டிலேயே 1957ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகத்துடைய நிலை 1976-70 நிறைவேறியது என்று சொன்னால் அது இந்த நம்முடைய குறிக்கோளான திருக்குறள் தேசிய நூலாக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து எப்படி எத்தனை போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டும், எத்தனை இடையூறுகளை சந்திக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. திருக்குறள் எல்லோரும் பேசுகிறார்கள், உலகம் பூராக பேசுகிறார்கள்.
மத்திய அமைச்சர்கள் எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் இன்னும் திருக்குறள் தேசியமாக்கப்படவில்லை. என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம் இருக்கு. பின்னணி எல்லாருக்கும் தெரியும். நம்ம அரசியல் மேடையில் அதனால பேசக்கூடாது. ஆனா இது எல்லோருக்குமே அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு. வாழ்வியல் நூல் என்று எல்லோருக்கும் தெரிகிறது. திருக்குறள் மறைநூல் என்று சொல்லுகிறார்கள். அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் செய்ய முடியும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் இன்னும் அதிகம் தேவைப்படுகிறது என்பதுதான் நம்முடைய செயல்பாடு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. நிலைநாட்டுகின்ற வகையிலே தான் இது போன்ற மாநாடுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது இன்னும் நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு நம்ம எல்லோரும் குறிப்பிட்டதை போல இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் அதிகமாக கலந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தான் இந்த செய்திகள் அதிகம் செய்ய சொன்னால் நாளை உலக உருவாக்க போகிறவர்கள் நீங்கள் அந்த திருக்குறளை வழிநூலாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு அறிவுரை சொல்லுகின்ற அளவிலே நாங்கள் இல்லை என்று சொன்னால் அறிவுரை சொல்லக்கூடாது என்று ஏற்கனவே என்னுடைய நெறியாளர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள். அந்த வகையை அறிவுரை அல்ல, இது வாழ்வியல் வாழ்வியலாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு குரலை எடுத்துக்கொண்டு அந்த குரலோடு வாழுங்கள் என்று சொல்ல வேண்டும். தெய்வத்தான் ஆளாதீர்கள் முயற்சி தன் நெய்வதற்கு கூடிக்கிறது என்று சொன்னார். முயற்சி தான் நம்முடைய திருக்குறள் தேசியமாக்கப்பட வேண்டும் என்றால் முயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சிகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி இது போன்று இதுவும் ஒரு முயற்சி. நடத்துகின்ற இந்த மாநாடும் நாம் நடத்துகின்ற இந்த அரண நிகழ்வுகளும் இது ஒரு முயற்சி. இந்த முயற்சி கண்டிப்பாக வருங்காலத்திலே வெற்றி பெறும் என்பதை நேரத்தில் சொல்லி அடுத்தபடியாக இந்த நம்முடைய 24 பேரில் ஏற்கனவே 2 பேர் தங்களுடைய கட்டுரைகளை ஆய்வு கட்டுரைகளை வாசித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் 22 பேர் வாசிக்க இருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு பெரும் முயற்சி எடுத்து ஏற்பாடு செய்த நெறியாளர் அவர்களையும் நம்முடைய நெறியாளர் டாக்டர் மூவன் நற்பணிச்சனுடைய செயலாளர் அவர்களையும் அதே போல் நம்முடைய துறை இருக்கின்ற ராஜா உதயகுமார் நம்முடைய வைதேகி சந்திரன் கார்த்திகேயன் போன்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் இந்த கூட்டத்திற்கு நம்முடைய ஆய்வாளர்களையும் நம்முடைய அறிஞர் பெருமக்களையும் அனைவரையும் வருகிறவர்கள் மீண்டும் நான் வரவேற்று இந்த அரங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு அடுத்தபடியாக அரங்கத்தில் ஒவ்வொருவராக தன்னுடைய ஆய்வுப்படைப்புகளை படைப்பார்கள். அவருக்கு நாம் வழிவிட்டு இந்த சொன்னால் ஞானத்தரையின் கையோடு காலத்தற்கு இடத்தாசை என்பதை போல காலத்தின் அருமை கருதி நாங்கள் அமர்கிறேன். அவர்கள் ஒருவராக தன்னுடைய படைப்புகளை இங்கே அழைப்பார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் மூவர் திருக்குறள் நற்பணி சங்கம் உலக திருக்குறள் மையம் இணைந்து நடத்தும் குறள் உலகநூல் சாதனை மாநாடு 3 நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தும் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் ஒரு பட்டய கணக்காளர் என்பதனால் திருக்குறளில் பொருளியல் சிந்தனைகள் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியுள்ளேன். அதன் சுருக்கத்தை இன்று உங்கள் முன் உரைக்க உள்ளேன். வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்ற வகையில் திருக்குறள் உணர்த்தும் பொருளியல் சிந்தனைகளை பற்றி காண்போம். திருக்குறளில் பொருளியல் கருத்துக்கள் பெரும்பாலும் பொறுப்பாரில் இடம்பெறுகின்றன. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்னும் குறட்பாவின் மூலம் பொருளை தீய வழிகளில் ஈட்டாமல் முறையறிந்து திறனறிந்து பொருள் ஈட்டுதல் அறத்தையும் இன்பத்தையும் தரவல்லது என்று உரைத்து தற்காலத்திலும் மனிதநேயம் இழந்த நிலையிலும் அறத்திற்கு புறம்பான தீய வழிகளில் பொருள் ஈட்டும் முறைகளையும் அன்றே சாடி நல் வழிகளில் பொருள் ஈட்டுவதே அறம் என்ற கூற்றை வலியுறுத்தியுள்ளார். ஒன்பொருள் தாழ்வ இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு என்ற குறளின் மூலம் நல்வழியில் பொருள் ஈட்டினால் அறமும் இன்பமும் ஒருவனுக்கு கைகூடும் என்று நல்வழியில் பொருள் சேர்ப்பதை குறிக்கிறார் வள்ளுவர். பொருள் ஈட்டலை வலியுறுத்தினார், பொருள் குவித்தலை விரும்பினார். உலகில் ஆணி வேராக இருப்பது வேளாண்மை. பல்வேறு துறைகளின் வளர்ச்சியும் செழுமையும் வேளாண் துறையை சார்ந்தே இருக்கும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் எனும் குறளின் மூலம் உழவை சார்ந்தே என் நிலையிலும் உலகம் இயங்கும் என்று கூறுகிறார். அரசின் பொருளீட்டு முறைகளாக இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்ற குறளில் வருமானத்தை அடையாளம் காணுதல், அதனை திரட்டுதல், திரட்டிய வருமானத்தை கருவூலத்தில் பாதுகாத்தல், அவ்வாறு பாதுகாத்து செல்வத்தை மக்களுக்கு முறையாக வழங்குதல் என்பன ஒரு சிறந்த அரசு
என்று அரசாங்கத்தின் பொருளீட்டும் முறைகளையும் அதனை காக்கும் வழிகளையும் சொல்கிறார். அரசு இவ்வாறு செயல்பட்டால்தான் நாடு தன்னிறைவு அடையும். தன்னிறைவு பெற்றால்தான் உலக அரங்கில் நாம் போட்டியிடலாம். ஒரு பொருளும் உள் பொருளும் தன் கொண்டார் தெருபொருளும் வேந்தன் பொருள். மக்களிடம் பெறும் வரி, வணிகத்தின் மூலம் பெறப்படும் சுங்க வரி மற்றும் சிற்றரசர்களிடமிருந்தும் பெறும் திணை என அரசாங்கம் பொருள் பெறும் வழிமுறைகளை விளக்குகிறார். இன்றளவும் எந்த ஒரு நாட்டின் வருவாயின் பெரும் பங்கு வரி மூலமாகவே பெறப்படுகிறது. மேலும் நியாயமற்ற முறையில் மக்களிடம் பொருள் விதிப்பது கூடாது என்பதனை வேலோடு நின்றான் விடு என்றது போலும் போலோடு நின்றான் இரவு எனும் குரலின் வழி உரைத்து வரி விதிப்பிலும் ஓர் அரசு நியாயமாக இருக்க வேண்டும் என்கிறார். இவ்வாறு மக்களிடம் நியாயமான வழிகளில் பொருள் பெறும் அரசே நல்லரசு என்று உரைப்பதோடு பொறையொழுங்கு மேல் வருங்கால் தாங்கி இறையொழுங்கு நேர்வது நாடு என்று எத்தனை துயரங்கள் வந்த போதிலும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரியினை செலுத்துவதே மக்களின் கடமை என்று உரைக்கிறார். தற்காலத்தில் அரசாங்கங்கள் தாக்கல் செய்யும் பற்றாக்குறை வரவு செலவு அறிக்கை கூடாது என்றும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் வரவிற்கேற்ற செலவே நல்லது என்று சுட்டிக்காட்டினார். ஓர் அரசின் வருவாய் நாட்டை பல வகையிலும் கட்டமைப்பதிலும் மக்களுக்கு பல நல திட்டங்கள் செயல்படுத்துவதிலும் பயன்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறில்லாமல் இன்மையின் இன்னாத உடைமை முறை செய்யா மன்னவன் போல் கீழ்ப்படி என்று உரைத்து ஈட்டிய பொருளை நிர்வாகம் செய்யும் திறத்தின் இன்றியமையாமையையும் குறிப்பிடுகிறார். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு எனும் மொழியில் ஏற்ப உலகத்திற்கு எத்துறையிலும் எக்காலத்திற்கும் பொருந்தும் பல்துறைசார் நெறிகளை தன்னகத்தே கொண்ட பெரும் கால பெற்றகம் நம் திருக்குறள். பொருளியல் சிந்தனைகளை உள்ளடக்கிய நூலாக மட்டுமல்லாது உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, முதலீடு, காலம், தொழில்நுட்பம் போன்றவற்றையும் வள்ளுவம் விளக்குகிறது. வீடும் நாடும் பொருளை அறவழியில் ஈட்டி சேர்த்த பொருளை அனைவருக்கும் பயன்படும் வகையில் பகிர்ந்து நம்மை சார்ந்தவர்க்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் நற்பயன்களை அளிக்கும் வகையில் பயன்படுத்தி வீடும் நாடும் உலகமும் உரிய வள்ளுவம் வழி வாழ்ந்து சிறக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கம் உலக குரல் மையம் மிகவும் அழகாக நடத்தி கொண்டிருக்கும் சான்றோர்களுக்கும் வருங்கால இளம் தளிர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுத்த நான் காந்தா அம்பிகாபதி. நான் பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தில் 37 ஆண்டுகள் பணியாற்றி என் பணிவை மனநிறைவோடு நிறைவு செய்துள்ளேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு 35வது திருவள்ளுவர் கூறும் வாழ்வியல் சிக்கல்களும் தீர்வுகளும். உலக பொதுமறையான திருக்குறளை திருவள்ளுவர் 1330 குறட்பாக்களை 133 அதிகாரங்களில் அறிவித்துள்ளார். முதலாம் நூற்றாண்டில் மதுரை தமிழ் சங்கத்தில் ஔவையார் அவர்களின் உதவியுடன் இனிதே அரங்கேறியது. இன்று 21வது நூற்றாண்டை நோக்கி சீர் இளமையுடன் காலத்துக்கு ஏற்றவாறு மாறி நம்முடன் கைகூலுக்கி கொண்டுள்ளது. முப்பாலாக அறம் 38 அதிகாரங்கள், பொருள் 70 அதிகாரங்கள், இன்பம் 25 அதிகாரங்களாக 133 அதிகாரங்கள். கிபி 1812ஆம் ஆண்டு தஞ்சை ஞானப்பிரகாசம் என்பவரால் முதலில் அச்சடிக்கப்பட்டது. திரு வீரம முனிவர் என்ற ஜி.ஓ. வேற்று மொழியாளரால் மொழிபெயர்க்கப்பட்டது. திரு மணக்குடவர் அவர்களால் முதல் உரை எழுதப்பட்டது. லத்தீன் உட்பட 35க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 41வது அதிகாரம் கல்லம்மை. இதில் எனக்கு துணை புரிந்தவர்கள் டாக்டர் கலைஞர், புலியூர் கேசிகன், நாமக்கல் கவிஞர் பரிமேல் அழகர். கல்லாமை இல்லாமை வேண்டும். பள்ளி பருவத்தில் வகுப்பறையில் கற்கும் புத்தக படிப்பு மட்டுமா கல்வி? இல்லை. வாழ்க்கை கல்வி, ஒழுக்கம், சொல்லாடல், தொழில் நேர்மை, பெற்றோர் பெரியோர் ஆன்றோர் சான்றோர் இவர்களிடம் இணக்கம், வழிபாடு இவைகளை கல்லாதவன் படும் சிக்கல்களை நம்மோடு கலந்துரையாடுகிறார்
வள்ளுவர் பெருமாள். 41வது அதிகம் கல்லாமை. 401வது குறள். அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூல் இன்றி போட்டி கொளல். கோடுகள் இல்லாத இடத்தில் தாயம் ஆடுவது போல் கல்லாதவன் செய்கை. கலர் நிலத்திற்கும் 5 அறிவுள்ள ஜீவன்களுக்கும் ஒப்பாகிறான். ஏன் களிமண் பொம்மை அழகு ஆகிறான். மேலும் கல்லாதவனுக்கு கிடைக்காதவைகள் நோயற்ற உடம்பு, கடன் இல்லாத வாழ்க்கை, அமையாத வேலை, ஒழுகாத வீடு, சுகமான தூக்கம், கணக்காத மனது, நீண்ட ஆயுள், நொடியில் மரணம். இத்தகைய சிக்கல்களுக்கு தீர்வு என்ன? கல்வியே என்கிறார் வள்ளுவர். 40வது அதிகாரம் கல்வி. 391வது குறள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதில் ஏதும் துணைக்கால் எழுத்துக்கள் கிடையாது. கற்றவனுக்கு துணை என்பது அவன் கற்ற கல்வியேதான். இன்று 200 நாடுகளுக்கும் மேல் நம் தமிழர்கள் மிளிர்கிறார்கள் என்றால் கல்வியால் தானே. கல்வி கரை இல்லாதது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்கிறார். எதுவரை கற்க வேண்டும்? ஒருவன் இறக்கும் வரை கற்க வேண்டும். அது 397வது குறள். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்றொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அனைத்து நாட்டு மொழிகளையும் அனைத்து நூல்களையும் கற்றால் எல்லா நாடும் எல்லா ஊரும் நமக்கு சொந்தம். ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள துணை எழுத்துக்கள் கற்றவனுக்கு துணையாக நிற்கும். முடிவுரை. கல்லாதவன் அரசனாக இருந்தாலும் சிறுமையே. கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. 7 பிறப்பும் சிறப்பும். கல்லாதவன் முகத்தில் உள்ள கண்கள் புண்களாகவும் 7 பிறப்பும் தீயவனாகவும் கருதப்படுகிறான். 391வது குறளும் 397வது குறளும் அவரின் தமிழ் புலமைக்கு சான்று. திருக்குறள் என்பது நம் வாழ்வில் உற்ற நண்பனாக உள்ளது. அதை கசடர கற்று அறவழியில் பொருள் ஈற்றி இன்புறுவோமாக. நமது ஆசான் தாமோதரன் அவர்கள் பூங்காக்கள் தோறும் வள்ளுவோம் என்றார். அதை மாற்றி நாடெங்கிலும் வீடுதோறும் வள்ளுவோம் என்று உறுதி கொள்வோம். நன்றி, வணக்கம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய தாமோதரன் ஐயா உள்ளிட்ட ஆண்களுக்கும் அவையோர்களுக்கும் என் வணக்கம். இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதனுக்கே சொன்னது திருக்குறள். 3 பால்களாக 9 இயல்களாக 133 அதிகாரங்களாக 1330 குறட்பாக்களாக பறந்து விரிந்துள்ள திருக்குறளில் பெரும்பாலானவை அறத்தை வலியுறுத்துபவை. மனித நடத்தையை நெறி பிறழாமல் அமைத்துக் கொள்ள உள்ளார்ந்த உளவியலை தூண்ட வல்லது. அத்தகைய குறட்பாக்களை அறம் சார்ந்த உளவியல் எனும் தலைப்பில் ஆராய்வதே என்னுடைய கட்டுரையின் நோக்கம். திருக்குறளில் அறம் வலியுறுத்தல் எனும் 4ஆம் அதிகாரத்தில் அறத்தின் மேன்மையையும் அறம் பேணுதலின் அவசியத்தையும் பின்வருமாறு விளக்குகிறார் திருவள்ளுவர். அறமானது சிறப்பை தரும், செல்வத்தையும் தரும். அதனால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு எதுவுமே இல்லை என்பதை குறள் எண் 31 சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு என்று குறிப்பிட்டுள்ளார். அதே போல அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானதும் இல்லை, அறநெறியை போற்றாமல் மரங்களை காட்டிலும் கேடானதும் இல்லை என்பதை குறள் எண் 32 அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்தலில் ஊங்கில்லை கேடு என்று குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளும் உளவியலும் இன்றைய நவீன காலகட்டத்தில் பெரும்பாலான மக்களின் வாழ்க்கை முறை விரைவு துலங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இதனால் தேவையற்ற பயம், உற்சாகமின்மை, குழப்பம், தைரியமின்மை போன்றவை எல்லா தரப்பினரின் பொதுவான பிரச்சனையாக மாறி வருகின்றது. ஒரு தனி மனிதனின் ஆளுமை உள்ளிட்ட மன பிரச்சனைகளை வியாபாரமாக்கி வருகின்றனர். ஆனால் திருவள்ளுவரோ திருக்குறளில் எளிமையான 2 வரிகளால் எப்பேற்பட்ட மன பிரச்சனைகளிலிருந்தும் தன்னை மீட்டெடுத்துக் கொள்ளும் வகையில் குறட்பாக்களை தந்திருக்கின்றார். அதாவது ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர், ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆக மாட்டார் என்பதை குறள் 591 உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதிலார் உடையது உடையரோ மற்ற என்று குறிப்பிட்டுள்ளார். தளராத ஊக்கம் உடையவர்களிடத்தே ஆக்கம் தானே அவர் இருக்கும் இடத்திற்கு வழிகேட்டுக் கொண்டு போய் சென்று அவரிடம் நிலையாக சேர்ந்திருக்கும் என்பதை குறள் 594 ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையா நுழை என்று குறிப்பிட்டுள்ளார். அறத்துப்பாலில் மட்டும் அறம் சார்ந்த கருத்துக்களை வலியுறுத்தாத திருவள்ளுவர் பொருட்பாலிலும் காமத்துப்பாலிலும் கூட அறத்தை வலியுறுத்துகின்றார். தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம் தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்து காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும் என்பதை
குறள் எண் 754 அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று குறிப்பிட்டுள்ளார். கணவனும் மனைவியும் அறம் சார்ந்த காமத்தின் அடிப்படையில் இணையும் போதுதான் அன்பு வலுப்படுத்தப்படுகிறது, வாழ்வின் அடித்தளம் உறுதிப்படுத்தப்படுகிறது. இதையே திருவள்ளுவர் உடம்பெடு உயிரிடை எண்ணமற்ற மடந்தடையோட எம்மிடை நட்பு என்று 1122ஆம் திருக்குறளில் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளை அறம், பொருள், இன்பம் என பாங்காக பிரித்து வாழ்க்கை தத்துவங்களை எந்நாட்டவருக்கும் எவ்வினத்தவருக்கும் எம்மொழியினருக்கும் அன்றும் இன்றும் என்றும் பொருந்தும் வகையில் அமைத்ததர் இந்நூல் உலக பொதுமறை என அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அறம் சார்ந்த உளவியலை முப்பாலிலும் உணர்த்துவதால் வாழ்வியல் நூலாகவும் உயர்ந்து நிற்கிறது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தலைமை உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு நல்ல வாய்ப்பு அளித்திட்ட தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, என் பெயர் கயல்வெளி. நான் சற்று முன்னாடி தலைமையேற்றிருந்த அன்பழகன் ஐயாவோட நிறுவனத்துல தான் பணி செய்துட்டு இருக்கேன். என்னோட தலைப்பு இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கிற தலைப்பு தனி மனித மேலாண்மை, திருவள்ளுவர் கூறும் மேலாண்மை சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்புல இருந்து சொல்லியிருக்கேன். தனி மனிதனோட ஆளுமை திறன்கள் எல்லாமே ஒன்றிணைந்துதான் மேலாண்மை திறன் வருதுங்கிறத நான் அந்த நூலை படிச்சதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. திருக்குறள்ல 10 உடைமைகள் ஐயா சொல்லியிருப்பாங்க. 10 உடைமைகள்னா செல்வம், உடைமைகள்னா நம்ம செல்வம்னு வச்சுக்கலாம். அந்த 10 உடைமைகளை நம்ம கிட்ட ஒரு பழக்கமா மாறி அந்த நம்ம 10 உடைமைகளை பின்பற்றினாவே நல்ல ஒரு ஆளுமை திறன் மிக்க மேலாண்மையாளரை நம்ம விளங்கலாங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அன்புடைமை, அடக்கமுடைமை, பொறையுடைமை, ஒழுக்கமுடைமை வரிசையா சொல்லியிருப்பாங்க. நானுடைமை, பண்புடைமை எல்லாத்தையும் அழகா அவங்க வரிசைப்படுத்தியிருப்பாங்க. இதுல அன்புடைமை, ஒரு அன்பா நம்ம எப்படி நடந்துக்கணும். ஒரு அண்மையில ஒரு கதை படிச்சேன். நான் விரிவா எல்லாத்தையும் சொல்ல அந்த கதையை நான் ஒரு சின்ன கதையை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு சினிமா குரூப்ல என்ன பண்றாங்கன்னா, திருச்சி மத்திய பேருந்து நிலையத்துல பூ வாங்க போறாங்க. அவங்க எப்பவுமே எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் பூ வைக்காம அந்த நிகழ்ச்சிக்கு போக மாட்டாங்க. அந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க, அக்கா பூ எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஒண்ணுமே பதில் பேசல. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பூ எவ்வளவுக்கா அப்படின்னு, உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. 4 முழம் வேணும் பூ அப்படின்னு கேக்குறாங்க. வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு எவ்வளவு தொகை அப்படின்னு கேட்டதுக்கு பூ விற்கிறவங்க ஒண்ணுமே பதில் பேசாம பூ கட்டிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எவ்வளவுமா அப்படின்னு கேட்டது, உங்களுக்கு தோன்றதை நீங்க வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போனோடனே அவங்களோட ரசிகை ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் எப்பவுமே நீங்க நிகழ்ச்சியில பூ இல்லாம உங்க தலையில பூ இல்லாம அவங்களை பார்த்தது இல்லை. இன்னைக்கும் நீங்க கண்டிப்பா விலை 60 ரூபாய்னாலும் நீங்க வச்சுட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அதே போல வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உடனே மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. நம்ம 20 ரூபாய் 25 ரூபாய் இருக்கும்னு நினைச்சு 100 ரூபாய் வச்சுட்டு வந்தோம். பார்த்தா 60 ரூபாய் சொல்றாங்களேன்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. திரும்ப நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்போது அந்த அம்மாவை பாக்குறாங்க. அம்மா ஏமா நீங்க இது மாதிரி 60 ரூபாய் வைக்கிறத நீங்க 25 ரூபாய் நான் கொடுக்குறேன், அப்பவும் நீங்க ஒண்ணும் சொல்லலையேன்னு கேக்குறாங்க. அப்பதான் அவங்க திரும்ப சொல்றாங்க, என்னை அக்கான்னு கூப்பிட்டு யாரும் பூ கேட்டது இல்ல, நீங்க தான் அக்காங்கிற வார்த்தையை சொல்லி பூ எவ்வளவுன்னு கேட்டீங்க. எனக்கு யாருமே கிடையாது, என்னோட தொழிலை நடத்தி நான் பிழைக்கிறேன். அதனால அன்போடு நீங்க சொன்னதுக்காக பணமே தேவையில்லைங்கிறத நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் முதல்ல அன்புடைமை, மேலாண்மை சிந்தனை எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. காலத்தை பத்தி பேசியிருக்காங்க. வள்ளுவர் எல்லாமே ஸ்வாட் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்னு சொல்லுவாங்க. இது தனி மனிதனுக்கும் பொருந்தும், நிர்வாகத்துக்கும் அதை ஆராயலாம். நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன, நமக்கான வாய்ப்புகள் என்ன கிடைக்கும், நமக்கு வாய்ப்புகள் என்னென்ன ஒருமான இடர்பாடுகள் இருக்குங்கிற அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் எல்லாமே வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நல்லபடியா வகுத்திருக்காங்க. அதுல ஒரு குறள் வினைவழியும், தன்வழியும், மாற்றாங்களையும், துணைவழியும் தூக்கி செயல்னு சொல்லுவாங்க. எல்லாரோட வலிமை, தான் வலிமை, சான்றோர் வலிமை, துணை வலிமை அணிந்து நம்ம எப்படி செயல் செய்யணுங்கிறத அழகா வகுத்திருப்பாங்க. மேலாண்மை, நான் என்ன சொல்ல வரேன்னா, வள்ளுவர் கூறிய மேலாண்மை சிந்தனைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு, எனக்கு நான் சொல்றேன், நம்மளும் எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த சிந்தனையோட வாழ்வோன்னு கூறி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சொல்லி பாராட்டுகிறேன். வணக்கம். திருக்குறளை உலகம் முழுக்க சென்று சேர்க்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் கூடியிருக்கும் ஆண்டவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் உலகத்தின் 3 இடங்களில் இருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் பெயர் மதன்குமார். தமிழ்நாடு அரசியல் உதவி பொறியாளராக நான் பணியாற்றி வருகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு திருவள்ளுவரின் அரசியல் சிந்தனைகள், அரசு உருவாக்க கருத்தியல்கள்,
அதாவது ஒரு சிறந்த அரசை உருவாக்க திருவள்ளுவர் என்னென்ன கருத்தியல்களை முன்வைக்கிறார் என்று பார்ப்போம். ஒரு சிறந்த அரசை உருவாக்க அரசனுக்கு, அதாவது ஒரு நாட்டுக்கு என்று எடுத்துக்கொள்வோம், 6 பிரிவுகள் தேவை என்று படைகுடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான அரசருள் ஏறு என்று 381 குறளில் எடுத்துரைக்கிறார். இவர் கூறிய அந்த 6 பிரிவுகள் என்னவென்று இப்போது பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்க போகும் பிரிவு வலிமை பொருந்திய படை. சங்ககால சூழலில் மட்டுமின்றி தற்போதுள்ள 21ஆம் நூற்றாண்டிலும் படை என்பது அரசுக்கு அடிப்படை ஒன்றாக அமைகிறது. வலிமை பொருந்திய படை அரசின் உரிமையை காத்துக்கொள்ளவும் நாட்டு மக்களை காக்கவும் இன்றியமையாத ஒன்றாகிறது. எனவேதான் படை என்றால் உயிரை பறிக்கும் சாவு எதிர்கொண்டு வந்தாலும் அஞ்சாமல் ஒன்றுபட்டு எதிர்த்து நிற்கும் ஆற்றலுடையதே படை என்று கூற்றுடன்று மேல்வரையிலும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றலுடைய படை என்று 765 கூறுகிறார். அரசுக்கு இரண்டாவதாக தேவைப்படும் பிரிவு ஒழுக்கம் கொண்ட குடிமக்கள். ஒழுக்கம் கொண்ட குடிமக்களை பெறுவதற்கு குற்றம் செய்தவர்கள் யாராயினும் அரசுக்கு இழுத்து வரும் என்று கருதாமல் தண்டிப்பது அரசின் கடமையாகும் என்று குடிப்புறம் காத்தோந்தி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில் என்று 549 கூறுகிறார். தொன்று தொட்டு காலம் முதல் இந்நாட்கள் வரை ஒரு மனிதனின் ஒழுக்கத்தை பெரிதும் சீர்குலைப்பது மது. இதனை உணர்ந்த வள்ளுவர் மது அருந்துவோருக்கும் நஞ்சு அருந்துவோருக்கும் வேறுபாடு கிடையாது என்பதால் அவர்கள் தூங்குவதற்கும் இறந்து கிடப்பதற்கும் வேறுபாடு கிடையாது என்று துஞ்சினார் செட்டாரின் வேதங்கள் விஞ்ஞானம் நஞ்சும்பர் கருந்துவர் என்று 924 குறளில் எடுத்துரைக்கிறார். ஒரு சிறந்த அரசை உருவாக்க மூன்றாவதாக தேவைப்படும் பிரிவு குறையா வளம். அதாவது ஒரு அரசு குறையா வளத்துடன் இருக்க வேண்டும். குறையா வளத்தை ஒரு அரசு எவ்வாறு பெற வேண்டும் என்றால் பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் ஆராய்ந்து முறையான நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வருவாயை பெருக்க வேண்டும். மேலும் வந்த பொருள்களை காத்தலும் காத்தவற்றை திட்டமிட்டு செலவிடுவதும் தான் திறமையான நல்லாட்சிக்கு இலக்கணமாகும் என்று இக்கால அரசிற்கும் வரவு செலவு திட்டத்தை பற்றி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லரசு என்று 385வது குறளில் வள்ளுவர் கூறியுள்ளார். வருவாயை பெருகி குறையாத வளத்தை அரசு பெற வேண்டும் என்பதை வலியுறுத்திய இதே வள்ளுவர் அதிக பொருளை வரியாக அரசிற்கு வாங்கும் அரசன் வழிபரிசையும் கல்வர்களுக்கு ஒப்பானவன் என்று கொடுங்கோல் ஆட்சி அதிகாரத்தில் வேலோடு நின்றான் இடுகின்ற போலும் கோலோடு நின்றான் இரவு என்று 552வது குறளில் எடுத்துரைக்கிறார். இதற்கு உதாரணமாக நம் அண்டை நாடுகளான இலங்கை மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் முறையான வரவு செலவை திட்டமிடாததால் கடனில் மூழ்கி அவர்களின் நாட்டின் சில பகுதியை அடகு வைத்து பிற நாடுகளிடம் கடன் பெறுகின்றன. மேலும் விலைவாசி ஏற்றத்தால் நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிப்படுகிறது. இதனை நாம் வாழும் சமகாலத்திலேயே நாம் பார்க்கலாம். ஒரு அரசை உருவாக்க நான்காவதாக தேவைப்படும் பிரிவு நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர்கள். துணிவுடன் செயல்படுதல், குடிகளை பாதுகாத்தல், அறநூல்களை கற்றல், அயராத முயற்சி ஆகிய 5 திரும்ப பெற்றவன் அமைச்சன் ஆவான் என்று வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு 5உடன் மாண்டது அமைச்சு என்று 632 எடுத்துரைக்கிறார். ஆனால் இதனை அறியாத அமைச்சர்களோ மக்கள் மற்றும் நாட்டின் நலனின் அக்கறை இல்லாமல் தவறான வழிகளில் பொருளை சேர்த்து அதை காப்பாற்றி நினைப்பது, பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதை பாதுகாக்க நினைப்பது போன்றதுதான் என்று சலத்தார் பொருள் செய்தி மாத்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்து ஏற்று என்று 660வது குறளில் வள்ளுவர் கூறியது தெரியாது போலும். ஒரு சிறந்த அரசை உருவாக்க 5வதாக தேவைப்படும் பிரிவு அண்டை நாட்டு நட்புறவு. அண்டை நாட்டுடன் நட்புறவை பேண அன்புடன் உரையாடுதல், அறிவுடன் உரையாடுதல், தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை பயன்படுத்தி உரையாடுதல், திறன் ஆகியவை வேண்டும் என்று அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரப்பாருக்கு இன்றியமையாத 3 என்று 687 எடுத்துரைக்கிறார். மேலும் உலக இயக்கம் எப்படி என்று அறிந்து அதற்கு ஏற்றார்வர் உலகத்துடன் பொருந்தி தானும் அவ்வாறு வாழ்வதை அறிவாகும் என்று எவ்வதறிவது உலகம் உலகத்தோடு அவ்வதறிவது அறிவு என்று எடுத்துரைக்கிறார். இதற்கு ஏற்றாற்போல் இந்தியாவும் உலகத்தின் 2 துருவங்களான அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய 2 நாடுகளிடம் ஒரே நேரத்தில் நல்ல நட்பை பல தசாப்தங்களாக பேணி வருகின்றது. இக்கட்டுரையில் இறுதியாக நாம் பார்க்க போகும் பிரிவு உறுதியான பாதுகாப்பு. மோதி அழிக்க முடியாத அரண். ஒரு நாட்டிற்கு அரண் என்பது பல வகைப்பட்டாலும் இன்றைய காலத்திற்கு இன்றியமையாத அரண்களாக தெளிந்த நீர், பரந்த நிலம், உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு என்று மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையதரன் என்று 742 எடுத்து வைக்கிறார். ஆனால் எந்த அரசாக இருந்தாலும் இயற்கை அரணாகிய நீரை மழைக்காலங்களில் சேமிக்காமல் வீணடிக்கின்றனர். மேலும் பரந்த விவசாய நிலத்தினை வைத்து உலகிற்கு உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்து நாட்டின் வளத்தை மேம்படுத்த வேண்டும். ஆற்றுடன் ஆற்று மணலும் மற்றி போக இயற்கை அரணாகிய மலையை குறைந்து செயற்கை மணலை உருவாக்குகிறார்கள். இறுதியாக காடுகளை வளர்த்து பல்வேறு சூழலை பெருக்கி நமக்கு அரணாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் காடுகளை அழித்து நகரமயமாக்கல் என்ற பெயரில் கான்கிரீட் காடுகளாக மாற்றுகிறார்கள். இதனை தவிர்த்து வள்ளுவர் கூறும் இயற்கை அறங்களை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கம் அது நோக்கி வாழ்வார் பலர். அதாவது உலகத்தில் எந்த அரசாக இருந்தாலும் தீயென கண்டபோது கழிந்து சொல்லும் துறை பெரியவரை துணையாக கொள்ளாத அரசு அதை கெடுப்பார் இல்லாமல் கெடும் என்று வள்ளுவர் எடுத்துரைக்கிறார்.
இழிப்பாதை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாராகவும் கெடும். எனவே இக்குறளுக்கு ஏற்ப வள்ளுவர் இந்த பெரியாரை துணை கொண்டு வள்ளுவர் ஒரு அறத்தை கருத்தில் நின்று கொண்டு ஒரு சிறந்த பாற்போட அரசை அமைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நமது ஆசான் நடமாடும் திருக்குறள் ஐயா மற்றும் நம்முடைய தலைமை உள்ளிட்ட வந்திருக்கின்ற சாது பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய தலைவார்ந்த வணக்கம். எனக்கு கொடுத்த ஆய்வு தலைப்பு திருக்குறளில் இளமையின் புரட்சி. புரட்சி என்று சொல்கிறேனே, தமிழ்நாட்டில் புரட்சி இருந்தது, பக்கத்து மாநில புரட்சி, இந்தியாவில் புரட்சி, ஏன் உலக நாடுகளில் புரட்சி, எல்லா புரட்சிகளா அல்ல. திருவள்ளுவர் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு கொடுத்த அந்த புரட்சிகளான நூல் திருக்குறள். திருவள்ளுவர் சிறந்த புரட்சியாளர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட திருக்குறள் இன்றைய மக்கள் சமுதாயத்திற்கும் உலகிற்கும் புது புது புரட்சி கருத்துக்களை கொண்டு கொண்டிருக்கிறது. காப்பியங்கள் எல்லாம் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை எடுத்துரைக்கின்றன. திருக்குறளில் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த மோட்சம் இல்லை. ஏனென்றால் இல்லாத ஒன்றை சொல்வதற்கு புரட்சியாளர் தேவையில்லை. இயற்கையில் அமர்ந்திருக்கின்ற இவ்வுலகம், அதில் உள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் தேவையான கொள்கைகளை எடுத்து ஏற்றுவது திருக்குறளாகும். இவ்வுலகம் பேரண்டத்தின் வீச்சால் கதிரவன் குடும்பத்திலிருந்து உதிர்த்த ஒரு நெருப்பு துண்டாகும். கோடிக்கணக்கான ஆண்டுகள் தட்பவெப்ப நிலையால் குளிர்ந்து மாற்றம் ஏற்பட்டு அதில் ஒரு சில உயிரினங்கள் தொடங்கி கோர்ப்பு பெற்று பரிணாமம் பெற்று முதிர்ந்து அற்றவை உற்றவை என மாற்றம் பெற்று நீர் வாழ்வன, நில வாழ்வன, ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள், இறுதியாக குரங்கு, குரங்கு பயன்படுத்து இன்றைய அறிவு பெற்ற மனித இனமாக ஹோமோ சேப்பியன் பரிணாமம் பெற்று இவ்வுலகத்தையும் இது போன்றவையும் அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து அறுபத்து இன்றைய மக்கள் உலகை நிரப்புகிறார்கள். ஆனால் உலக மக்கள் அனைவரும் சமமாக வாழ்வதற்கு வழி இல்லை. அறிவியல் ஆய்வை கருத்தில் கொள்ளாத மனிதன் மக்களின் ஒடுக்குகளை மீற வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு ஏற்றவாறு மதத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். ஒரு மதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் பூமியில் உள்ள பகுதிகளையும் ஈரிடங்களையும் படைத்தாலே சொல்கிறது. இன்னொரு மதமோ கடவுளுடைய உடம்பில் பிறப்பு உறுப்பு அற்ற பகுதிகளான தலை, தோல், தொடை, காலனி ஆகியவற்றிலிருந்து கொண்டது சொல்கிறது. இந்த அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பிற்காலத்தில் கதைகளாக ஏற்படுத்தி உழைப்பட்ட ஒரு சிலர் மற்றவர்களை உழைக்க வைத்து சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்துள்ளார் என்பது திருக்குறள். உலகில் ஒவ்வொரு உயிர்களுக்கும் பிறப்பு என்பது சமமானதாகும். ஆனால் அவ்விருவர்கள் தங்களுக்கேற்ற சிறப்பான தொழில்கள் செயல்கள் கொண்டுள்ளன. எனவே இந்த சிறப்பு என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒப்பாகாது. எடுத்துக்காட்டாக இரும்பினுடைய சுறுசுறுப்பு மற்ற வீரர்களுக்கு ஒப்பாகாது என்று அறியலாம். எனவே கிரேக்கின் அடிப்படையில் மக்களிடம் புரிவதைக் கூடாது என்று புரட்சியை முன்வைக்கிறார் திருவள்ளுவர். இந்நிலையில் உலகில் தோன்றிய புரட்சியாளரான இயேசு, நபிகள், புத்தர், மகாவீரர், கன்பூசியஸ் ஆகியோரெல்லாம் ஒரு சிலர் மக்களை ஏமாற்றி வாழ போக்கு ஏற்பட்ட போது மேற்படி புரட்சியாளர்கள் தோன்றி புது புது கொள்கைகளை வகுத்துக் கொடுத்தனர். பின்னர் வந்தவர்கள் அவற்றை மதமாகவும் தத்துவமாகவும் மாற்றிக்கொண்டு மத கருத்துக்களை பின்பற்றாமல் போலி வழிபாடுகளால் மக்களை செய்து திருப்பி இன்று ஒரு சிலர் பெரும்பான்மையான மக்களை மதங்கள் போர்வையில் அறியப்பட்டு வருகிறார்கள். திருவள்ளுவர் உலக உயிரினங்களையும் சமமாக வாழ்வதற்காக திருக்குறளை உலகி கொடுத்தார். தொல்காப்பியம் போன்ற நூல்கள் எல்லாம் பாயிரம் என்று ஒன்றை கூறுகிறது. அதனவர்கள் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் மதத்தை உணர்ந்து இதில் கடவுள் என்ற சொல்லே இல்லை. இளப்பதிகாரத்திலும் நியாயம் போற்றுவதும் திங்கள் போற்றுவதும் மாங்களை போற்றுவதும் என்று இயற்கையைத்தான் முன்வைத்துள்ளது. எனவே முதல் அதிகாரம் நியாயம் போற்று என்று இருக்க வேண்டும். உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் ஆய் என்ற எழுத்துதான் முதன்மையானது. அதுபோன்று இந்த உலகமும் அதில் உள்ள உயிரற்றவை, உயிர் உற்றவை ஆகிய யாரும் ஆகியில் தோன்றி இன்றளவும் இரவையும் பகலையும் பகுத்தவனான அந்த பகலவனை முதன்மையானது என்று உலகிற்கு சொல்கிறார். பரம்பொருளுக்கு ஒரு உருவம் கிடையாது.
ஒரு பெயர் கிடையாது. அது பேரண்டமாக பெரு வழியாக அவை சொன்னது போல் வானம் ஊர்ந்த வயல்பொழி மண்டிடம் போன்று விரிவடைந்து கொண்டே உள்ளது. அறிவு பெற்ற மனிதர்கள் இன்னும் நிறைய இருக்குங்க. எனக்கு இந்த வாய்ப்பு பெற்றதுக்கு நன்றி வருகிறேன். அது இல்லாம நம்முடைய நம்முடைய மொழி உலகினுடைய மூத்த மொழி நம் சங்ககால முன்னோர்கள் ஆணும் பெண்ணுமாக சம அறிவுடன் பெரியவர்கள் ஏற்கனவே சிறியவரை எழுப்பதும் என்று என்ற சொல்லப்படும் வாழ்ந்து யாருக்கும் முகரை யாரும் கேட்டேன் என்று பொதுவை அறத்துடன் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று அறிவியலின் உச்ச வளர்ச்சியால் மக்கள் மற்றும் உலக ஆட்சியாளர்கள் அறமற்ற ஒருவர் புது புது வழிகளில் வலிமையாக கொண்டிருக்கிறார்கள். வகுத்தொன்று பல்வேறு ஒன்றை 9 மூலம் எல்லாம் கலை. நம்முடைய இந்த மொழியானது உலகின் தொன்மையான மொழி. இதில் உள்ள அந்த திருக்குறள் மிகவும் தொன்மையானது, அறிவு சார்ந்தது. இதை நாம் உலக ஆக்க வேண்டும் சொல்லி தென்னாருடைய சேவனை போட்டு எல்லாருக்கும் விரைவாக போட்டி. ஏன்னா தென்னரசு என்பவர் ஒரு அக்குபஞ்சருடைய டாக்டர், அவர் ஒரு அமைப்பாளர். அவர் எழுத கட்டுரை வர முடியல. அவருடைய தலைப்பு என்ன, திருக்குறளுக்கான உளவியல் நுட்பங்கள் கொடுத்துருக்காரு. மேலாண்மை உளவியல் அப்படின்னு. மேலாண்மையில நிறைய இருக்கு. நீர் மேலாண்மை, கால மேலாண்மை, உணவு மேலாண்மை, அது மாதிரி விலகின் மேலாண்மை, கல்வி மேலாண்மை, உளவியல் மேலாண்மை, நிறைய எழுதுக்கு. இந்த மேலாண்மை வர்றது எப்படின்னா, அவங்க ஒரு தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்கன்னா அந்த தொழிலாளிகளுக்கு மேலாண்மை மேற்கொண்டு வரணும் அப்படின்னா தொழிலாளிக்கு என்னென்ன செய்யணும், கரெக்டான ஊதியம் கொடுக்கணும், கரெக்டான ஒரு உடலை பாதுகாத்துக்கணும், இருக்க இடம் கொடுக்கணும், இதெல்லாம் அவர் காமிக்கிறார். இது மாதிரி நல்ல கருத்துக்கள் அந்த மேலாண்மை தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் உள்ள உறவுகளை காண்பித்து அவர்களை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 12 குறள் அதில் கொடுத்துருக்காரு ஐயா. 12 குறள் உடலை பாதுகாக்கணும். மேலாண்மை இருந்தாலும் சரி, தொழிலாளிகள் இருந்தாலும் சரி, 2 பேருக்கு உடலை பாதுகாக்கணும், உள்ளத்தை பாதுகாக்கணும். உடலும் உள்ளமும் நல்லா இருந்தாங்க இறைவனுடைய அருள் நேரடியாக கிடைக்கும். அது மாதிரி உள்ளமும் உடலும் மேன்மை பெற வேண்டும் என்றால் திருக்குறளை நன்றாக படித்து ஓதி அதனுள்ள கருத்துக்களை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப நடந்தால் நாமும் கண்டா இருக்கலாம், உலகத்தை நல்லா இருக்கலாம், திருக்குறளை வீடு கொள்வோம் என்று கூறி ஒரு நல்ல உரையை கொடுத்த ஐயாவுக்கு நன்றி. வாய்ப்பளித்த ஐயாவுக்கு நன்றி கூறி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சரவணன். நான் பிஎஸ்என்எல் வேலை செய்கிறேன். கற்றதனால் ஆய பயனின் போல் வாழ் அறிவன் நற்றால் தொழாரினேன். மெய்ஞானமாய் ஒளிர்கின்ற மெய்ச்சுடரான வாளறிவனின் நற்றாள்களை தொழுது அவையோரை வணங்கி அடியனின் இந்த ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பிக்கிறேன். திருவள்ளுவர் வரையறுத்த சமூக நீதிகள் பல உள்ளன. அதில் எல்லோருக்கும் கல்வி என்பதே எனது ஆய்வு. கல்வியின் அவசியத்தை ஒரு தனி மனிதனாய், ஒரு குடும்பமாய், ஒரு சமூகமாய் மற்றும் ஒரு அரசாய் எவ்வாறு நிலைநாட்ட வேண்டும் என்று திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார் என்று சிந்தித்தேன். கற்றவனே பிறர்க்கு கற்பிக்க வேண்டும். அதுவே அவனது தலையாய கடமையும் ஆகும். படிக்காத ஒருவன் நான் ஏன் படிக்க வேண்டும் என்று வினா எழுப்பினால் நாம் உறக்கச் சொல்ல வேண்டிய குரல்கள் இதோ. கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர், உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர், விலங்கோடு மக்கள் அணையர், இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர், கல்லாதவன் கண்ணிருந்தும் குருடன் கலர்நிலம் அவ்வளவு ஏன் விலங்குக்கு சமமானவன் என்று சாட்டையே சுழற்றி அடிக்கிறார் திருவள்ளுவர். இந்த 3 குறள்கள் சொன்னாலே போதும், நிச்சயம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கல்வி எதிலிருந்து ஆரம்பமாகிறது? என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்னும் எழுத்தும் கண்ணென தகும். என்னும் எழுத்தும் அதுதான் கல்வி ஆரம்பம். அடுத்ததாக எப்படி கற்க வேண்டும்? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இது சம்பந்தமா நிறைய சொல்லிட்டாங்க. அதே போல ஆசிரியர் முன் பணிவுடன் எவ்வாறு கற்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். உடையார் முன் இல்லாத முன் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வர் முன் வறியவர் எப்படி தலைவணங்கி நிற்கிறாங்களோ அது போல கற்றவர் முன் கல்லாதவர் வணங்கி நின்று கற்கும் போதுதான் அது முழுமையாக சென்று சேரும். மாணவர்களுக்காக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக எவ்வளவு கற்க வேண்டும்? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு. கல்விக்கு கரையில்லை. இறுதி மூச்சு உள்ளவரை புதியனவற்றை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எது சிறப்பாக கற்க உதவும்? ஒருவனுக்கு எது சிறப்பாக கற்க உதவும்? பணமா, மனமா,
இரண்டும் இல்லை, அதுக்கும் மேலாக தனி மனித ஒழுக்கமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அவை பிராட்டியார் சொல்லியிருக்காங்க. பிச்சை எடுத்தாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக பிச்சை எடுக்க சொல்லலை, பிச்சை எடுத்தாலும் படிச்சிடலாம், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இதையே மிகவும் சிறப்பாக இருவேறு குறள்களில் ஒத்த முடிவாக உரைக்கிறார் வள்ளுவர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணக்கலாற்றின் எழுமையும் ஏமா புடைத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. அதாவது ஒழுக்கமும் கல்வியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. 7 பிறவிக்கு வரக்கூடிய 2 விஷயங்களாக வள்ளுவர் சொல்வது தனி மனித ஒழுக்கமும் கல்வியும். அடுத்ததாக இதுவரை தனி மனிதனாக கல்வியை எவ்வாறு பேண வேண்டும், நாட வேண்டும் என்று பார்த்தோம். பெற்றோர்களுடைய கடமை என்ன? தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். 2 குறள் போதும், தந்தை தாய், முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக பிள்ளைகளை சான்றோர்களாக வளர்க்க கல்வி வழங்க வேண்டியது பெற்றோரின் கடமை. இதுக்கு அர்த்தம் உங்களுக்கே தெரியும், அதனால சொல்லியிருக்கேன். ஒரு சமுதாயத்தின் கடமையாக பார்த்தால் தாமின்புறுவது உலகின் புறக்கண்டு தாமுழுவர் கற்றறிந்தார் கற்றவரின் உயர்வை கண்டு உலக உவை கொள்ளும், அதுவே அவருக்கு மேலும் மேலும் கற்க தூண்டும். அடுத்ததாக ஒரு அரசாங்கத்தின் கடமையாக பார்ப்போம். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இனிது. தம் மக்களின் அறிவுடைமை தமக்கும் உலக உயிர்களுக்கும் மிகுந்த இன்பம் பயக்கும் என்பதை அரசாங்கத்தின் நோக்காக பார்த்தால் எல்லோருக்கும் கல்வியை வழங்கிட வேண்டியது ஒரு அரசின் தலையாய கடமை என்பதை உணரலாம். சோ காலத்தை கருதி இவ்விடத்தில் முடித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கரோலி கார்த்திகேயன், கத்தோலிக் வங்கியில் நான் மேலாளராக பணிபுரிகிறேன். இந்த அரங்கத்தில் நான் ஆரம்பத்தில் இருந்து நான் இணைந்த ஐயாவுடைய எல்லாரோட இணைந்து செயல்படுகிறோம். நான் இப்பொழுது பேச இருக்கும் தலைப்பு திருக்குறள் கூறும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள். இந்த தலைப்பு நான் எடுத்தது ஐயாவுடைய திருக்குறள் சார்ந்த முனைவர் பட்டம் வாங்கின அந்த புத்தகத்திலிருந்து நான் எடுத்திருக்கேன். அது ரொம்ப தெளிவாகவும் எந்த அளவுக்கு நமக்கு நுகர்வோர் ஐயாவுக்கு பன்முனைத்துறையில அவர் நல்ல ஒரு புலமை பெற்றவருங்கிறது அதில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா விளையாட்டுத்துறை மட்டும் கிடையாது, அவரு பேசிக்கலி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அவரு அங்க இருந்து எப்படி அவரோட இது தமிழ் இலக்கணத்துக்கு அவரு டிரான்ஸ்பரண்ட் ஆனாருங்கிறதே பெரிய சாதனை தான். ஐயாவும் அது நம்ம ரொம்ப பெருமை பண்ணோம். நம்ம தாமோதரன் ஐயா இந்த மாதிரி ஒரு அழகான தெளிவான திருக்குறள் நுகர்வோர் பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, மனிதர்கள் பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறது அதை அவ்வளோ இனிமையாகவும் தெளிவாகவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி குறளோட ஒவ்வொன்றுக்கும் குறளின் சுட்டி காட்டி அதை தெளிவா சொல்லியிருந்தாரு. அதுல இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த டீமா இருக்கோம் அப்படின்னா, இப்போ நமக்கு நுகர்வோர்கள் யாருங்கிறது நம்ம எளிமையா சொல்லணும்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ பிஸ்கட் சாப்பிட்டுருப்பீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க நுகர்வோரான்னு கேட்டீங்கன்னா பயனாளிகள். நுகர்வோர்னா ஆமா நீங்களும் நுகர்வோர்கள் தான். ஆனா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருளுக்கு நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு 2 ரூபா கொடுக்குறோம். அந்த மாதிரி பொருளுக்கு விலை கொடுத்து வாங்குறவங்க முதல்நிலை நுகர்வோர். இப்ப நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், நம்மளோட அப்பா அந்த பொருளை வாங்கியிருக்காரு, வாங்கிட்டு வீட்டுல குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அத பயனாளிகள், குழந்தைகளும் குடும்பத்தார்களும் பயனாளிகள். இப்ப அந்த உணவுல ஏதாவது குறைகேடு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம நுகர்வோர் இதுக்கு நம்ம இந்த சட்டம் இருக்கு, நம்மளை காப்பாற்றுறதுக்கு அந்த சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துப்படி நம்ம அணுகலாம். ஸோ அது நுகர்வோர் சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கான சட்டம். நிறைய பேர் அதை நம்ம அதை உதாரணப்படுத்திக்கிறோம். நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்கிப்போம், இது போய் நம்ம கோர்ட்டுக்கு போகணுமா, அது தேவையில்லை. நான் அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த விழிப்புணர்வு வரணுங்கிறது ஐயா அந்த விழிப்புணர்வு அந்த இடத்துல திணிச்சிருக்காரு. யார அந்த நுகர்வோர், யார் நுகர்வோர்ங்கிறது இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதாவது அந்த பொருளை பணம் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம், நம்ம கண்டிப்பா நுகர்வோர். அந்த நம்மளை சார்ந்தவங்க அந்த பொருளை பயனாளிகள், அதை பயன்படுத்தியிருக்காங்க. என் குழந்தை பால் குடிக்கிற குழந்தை பால் குடிச்சு ஏதாவது பிரச்சனையாச்சு, அந்த உணவுல ஏதாவது குறைபாடு இருந்ததுனால பிரச்சனையாச்சுன்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்களும் நுகர்வோர் தான். இப்ப இந்த மாதிரி நுகர்வோர் யாருங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல திருவள்ளுவர் இங்க வராரு.
அடுத்த கேள்வி வரும். அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொருளை கடைக்கு நான் போறேன். போகும்போது வந்து நான் என்ன நினைச்சிட்டு போவேன், சாதாரண இன்னைக்கு உணவுக்கு வேண்டிய சாதாரண மளிகை பொருட்கள் வாங்கலான்னு போவேன். ஆனா அந்த விளம்பரங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து அதாவது நான் கொண்டு போன பொருளுக்கு உண்டான விலை வந்து ஒரு 50 ரூபா கொண்டு போயிருப்பேன். ஆனா இப்ப கூகுள் பே வந்துருச்சு, கிரெடிட் கார்டு வந்துருச்சு, என்னோட பாக்கெட்ல இருந்து 1000 ரூபா போயிடும். எப்படி போகுதுன்னு தெரியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த விளம்பரங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆசையை தூண்டுறாங்க. ஸோ அதை வந்து ஐயா வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, எப்படி நம்ம பொருளை தேர்ந்தெடுக்கணும். அது ஐயா மீன்ஸ் ஐயா திருக்குறள் சுட்டிக்காட்டிய அந்த குறள் வழி சொல்லியிருக்காங்க. அதாவது பொருளை தேர்ந்தெடுப்பதுல வந்து பாத்தீங்கன்னா உண்மைத்தன்மை, அது வந்து உண்மையான அந்த அதுல இருக்க மெட்டீரியல்ஸ்லாம், ரா மெட்டீரியல்லாம் வந்து உண்மையான அதெல்லாம் பார்க்கணும். திசை திருப்பும் விளம்பரங்களை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போலி பொருட்கள், நம்ம வந்து இந்த பொருள் நல்ல பொருள்னு நான் நினைச்சுதான் வாங்குவோம், ஆனா அது வந்து போலியா இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை கவனிச்சு வாங்கணும். யாரு? நுகர்வோர். நம்ம தான் வந்து அந்த இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும். அதே மாதிரி வந்து வணிகர்கள் அதுக்கு வந்து ஒரு அழகான குறள் சொல்லியிருக்காங்க, இடுக்கண் படினும் இனி வந்த செய்யா நடுக்கு அற்ற காட்சியவர், குறள் 654. இதே மாதிரி வந்து வணிகர்கள் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணிகர்கள் வந்து எப்படின்னா குறைஞ்ச நாள்ல எவ்வளவு குறைஞ்ச முதலீட்டுல நிறைய லாபம் பார்க்கணும். அப்படி இருக்க வணிகர்கள் மத்தியில ஐயாவோட ஒரு வணிகர்னா எப்படி இருக்கணுங்கிறது வந்து பனையளவு ஆக்கம் தரும் லாபம் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்க வணிகர்களுக்கு ஒரு அழகான குறள் வந்து, கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி, 115 குறள்ல அதை வந்து அழகா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மெய்யான விழிப்புணர்வுகளை குறளின் மூலம் நமக்கு நுகர்வோருக்கும், அதாவது எவ்வித செயல் நோக்கமும் இன்றி வாழ வணிகர்களுக்கும் ஐயாவுடைய புத்தகம் எங்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்தது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் மூவானந்தர் பணிமன்றத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரையும் வணங்கி, இந்த விழாவில் தலைமையை ஏற்றிருக்கும் அனைவரையும் வணங்கி, இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய நெறியாளரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். திருக்குறள் வழி உலகில் வேறறுக்க வேண்டியன முக்கியமான ஒரு விஷயம் வந்து கல்வி. அதனால வந்து இப்ப நம்ம எடுத்திருக்க அனைத்து டாபிக்கும் பாத்தீங்கன்னா, அந்த அனைத்து டாபிக்கும் ஒரு மூலாதாரமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து போதை ஒழிப்பு தான். இந்த போதை ஒழிப்பு புரட்சியை வந்து வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்கிறார். அதாவது அன்றைய காலகட்டத்துல கல் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த கல்லை ஒழிக்காம வளர விட்டதுனாலதான் இன்னைக்கு பல்வேறு போதை பொருட்கள், கோயிலு, குட்கா, பான் மசாலான்னு மாறி இன்னைக்கு மெத்தப்பட்டமின் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸா நிற்குது. அந்த போதை தான் எல்லாத்துக்கும் அடிப்படை போதை தான். இப்படி ஒரு போதை ஒழிப்பு புரட்சிய நம்முடைய வள்ளுவர் பெருந்தகை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட போதை ஒழிப்பை நாம் இன்றும் செயல்படுத்தினால் மட்டுமே நம்முடைய இளைய சமுதாயம் பாதுகாக்கப்படும். ஏன்னா இந்த உலகத்திலேயே உள்ள பெரும் செல்வம் எது? மனித செல்வம். அந்த மனித செல்வம் எந்த நாட்டுல நிறைஞ்சிருக்கு? நம்ம இந்தியாவில தான் நிறைஞ்சிருக்கு. அப்போ எந்த செல்வத்தை நீ அழிச்சனா உன்னுடைய நாட்டோட வளர்ச்சியை தடுக்க முடியும்? உன்னுடைய நாட்டுல உள்ள மனித வளத்தை அழிச்சா மட்டும்தான் உன்னுடைய நாட்டோட வளர்ச்சியை தடுக்க முடியும். அப்படி நம்முடைய பாரதத்தின் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான முயற்சி தான் போதை பொருள் திணிப்பு. எப்படி வந்திருக்கு? இன்னைக்கு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸா, கஞ்சா, இயற்கையான போதைப் பொருள்லாம் விட்டுட்டு இன்னைக்கு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸா வந்துருச்சு. அப்படிப்பட்ட கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நாம் எல்லாருமே அந்த கல்லுண்ணாமைன்ற அதிகாரத்தை அன்றே படிச்சிருந்தா இன்னைக்கு இப்படிப்பட்ட போதை உருமாறி என்று வந்து நின்று இருக்காது. நம்ம இளைய சமுதாயம் அழிந்திருக்காது என்பதுதான் இந்த ஆய்வு கட்டுரையை நான் சொல்லியிருக்கிறேன். அதோடைய முத்தாய்ப்பா வந்து 93வது அதிகாரம் தான் வள்ளுவர் அந்த கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்தை சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நம்ம கல்லுனால் நமக்கு என்னெல்லாம் தீங்கு வரும்னு சொல்லிட்டு அழகான 10 குறள்ல வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மட்டு சான்றோர் முகத்துக்களி அப்படின்னு 923 குறள் 923 சொல்லியிருக்காரு. பெற்ற தாயே உங்களை வெறுப்பால், சான்றோர்கள் வெறுப்பதற்கு ஐயம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள்.
பெற்ற தாயே உங்களை வெறுப்பார். எப்போ? போதைக்கு நீங்கள் அடிமையானால். அதே மாதிரி துஞ்சினா செத்தாரின் நேரங்கள் எஞ்ஞான்றும் நஞ்சுன்பார் கல்லுன்பவர். நீங்க நஞ்சு உண்றதுக்கும் கல்லுன்றதுக்கும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஈக்குவல் தான் சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அவங்க ரெண்டு பேருமே நஞ்சுன்பவர் யார்? செத்தா, அவர்கள் ஒரு செத்த பிணம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அப்போ இதுக்கான உதாரணங்கள் ரீசெண்டான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்முடைய கள்ளக்குறிச்சி இன்சிடென்டா இருக்கட்டும், அப்புறம் ஒரு நம்மளுடைய வடநாட்டில் நடந்த ஒரு 17 வயது சிறுமிக்கு நடந்த ஒரு துன்பவியல் சம்பவமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான காரணம் அடிப்படை போதை தான். இப்ப இந்த போதையை நம்ம எப்படி எல்லாம் ஒழிச்சா, இந்த போதை எப்படிப்பட்ட குற்றங்களுக்கு எல்லாம் வழிவகுக்குதுன்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. அதுல நம்ம NIA சொல்ற தேசிய மதுபானம் மற்றும் மது அருந்த துஷ்பிரயோகம், அப்புறம் NIDA தேசிய போதைப்பொருள் துஷ்பிரயோகம் நிறுவனம், நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையங்கள் CDC, ஐக்கிய நாடுகளின் போதைப்பொருள் மற்றும் குற்றத்திற்கான அலுவலகம் UNODC, இந்த மாதிரி பல தரப்பட்ட உலக நிறுவனங்கள் ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வோட முடிவு என்னன்னா, அமெரிக்கா முதற்பட்டு அமெரிக்காவிலிருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஜப்பான் வரைக்கும் எல்லா நாட்டிலும் மேற்கொண்ட ஆய்வு என்னன்னா, அனைத்து வகையான நாட்டு குற்றங்களுக்கும் காரணம் எதுன்னா போதை. போதை தான் 40% ஒரு நாட்டில் உள்ள 40% குற்றத்துக்கு அடிப்படை அமைவது போதை தான். அப்போ ஒரு நாடு சுபிஷமா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா, ஒரு நாடு நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, அந்த நாட்டுல போதை ஒழிப்பதே தலையாய கடமை என்று சொல்லி எனக்கு இந்த வாழ்க்கை அனைவருக்கும் நன்றி.